पूर्णमादाय पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिदेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून् श्रीमद्देशिकवक्राब्जान् निशम्याथ विलोड्यतां फणीन्द्रभणिते काचित् वृत्तिरारभ्यते मया। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்போ இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், யோக சுதாகரம் பார்க்க போகிறோம். 48வது சூத்திரம் வரைக்கும் யோக பாஷ்யம் பார்த்துருக்கோம், வியாச பாஷ்யம். இப்போ 37வது சூத்திரத்துலேருந்து 48வது சூத்திரம் வரைக்கும் 12 சூத்திரம் பார்க்கணும். அப்போ யோக சுதாகரத்தில் சதாசிவ பிரம்மேந்திரர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நியமங்களோட பலன் பார்த்துட்டு இருக்கோம். யம நியமங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொன்றுத்துல பிரதிஷ்டானா என்னென்னலாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆச்சாரியார் சூத்திரத்தில் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, 35வது சூத்திரம் அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத் சந்நிதௌ வைரத்யாக. யாராவது அஹிம்சையில பிரதிஷ்டிதையா ஆயிருந்தான் அப்படின்னா, நிலை பெற்றிருந்தான் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, சாமி இப்போ உங்கள் சந்நிதியில் இது நடக்குதா சாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நான் இல்லைன்றுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஜென்மத்திலையும் இந்த சம்ஸ்காரம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 50%, 70%, 80% ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அஹிம்சையை ஃபாலோ பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிறந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஹிம்சை பண்ணியிருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் இப்போ தான் ஆரம்பிச்சிருப்போம். இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா என் ரூமில் 1 மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா கருப்பெரும்பு, பிள்ளையார் எறும்பு நிறைய இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுங்களா, முடிஞ்சால் நீயும் வாழ்ந்துக்கோ நானும் வாழ்ந்துக்கிறேன். இந்த யூனிவர்ஸ் என்னோட யூனிவர்ஸில் முடிஞ்சால் நீயும் வாழ்ந்துக்கோ நானும் வாழ்ந்துக்கிறேன். எறும்பு பவுடர் போட்டு உனக்கு கொல்ல போகிறதில்ல. கரப்பாம்பூச்சி முடிஞ்சால் நீயும் சர்வைவல் பண்ணிக்கோ நானும் சர்வைவல் பண்ணிக்கிறேன். நானும் இருந்துக்கிறேன் நீயும் இருந்துக்கோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிறண்டு படுக்கும்போது, நைட்டில் படுக்கும்போது என்ன ஆகுது, ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா எறும்புலாம் செத்து போகுது. நான் தான் கேள்வி, என்னோட ஏரியாவில் நீ எப்படி வர? நான் படுக்கிறேன் அப்படின்னா நான் திரும்பி படுப்பேன்னு நீ ஓரமாக போக வேண்டியது என்ன? நீ ஓரமாக போகாமல் என் முதுகுக்கு பின்னாடி வந்து நின்னா எனக்கு தெரியாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை கொல்ல வேண்டியிருக்கு. இது கொல்றதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அகாமடேட் பண்ணுறேன் எல்லா ஜீவராசியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டிதன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த விதத்துலையும் ஜீவர்களை கொள்ளாத ஒரு நிலை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக இம்ப்ரூவ் ஆகி ஒரு கடைசி ஜென்மத்தில் ஒன்று கிடைக்குது. இப்போ நம்மெல்லாம் இருக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மெல்லாம் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னா விரதம் அப்படின்னு பேர். நல்லா தெரிஞ்சுக்கணும். விரதத்துக்கும் மகாவிரதத்துக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் ரொம்ப புரிஞ்சுக்கணும். நம்ம இருக்கிறது எல்லாமே விரதம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அனுஷ்டானம் பண்ணுறோம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அனுஷ்டானம் பண்ணுறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டான்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்கிறோம்ல, யார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஹரிச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஹரிச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டிதமான. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம், அபரிக்கிரகம்னு மெதுவாக கடைபிடிச்சு ஒரு டைமில் என்ன ஆகுது, 100% அவங்க இருக்கும்போது அதுக்கு பேர் மகாவிரதம் அப்படின்னு பேர். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 35வது சூத்திரத்தில் சொல்லுது, அஹிம்சா பிரதிஷ்டாயாம் 100% அகிம்சையில நிலை பெற்றவனுக்கு அவனுடைய சந்நிதியில என்ன நடக்கும், வைரத்யாக.
ஜீவராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகாது, ஒன்னோட ஒன்று விரோதமா இருக்கிற ஜீவராசிகள் தன்னுடைய விரோதத்தை விட்டு ஒன்றாக இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 சொல்லியிருக்கேன். ஒரு புருஷனோட சந்நிதின்னு ஒண்ணு இருக்கு, ஸ்தான விசேஷம்னு ஒண்ணு இருக்கு. நான் 2 பிரிச்சுக்கணும், முக்கியமானது பிரிச்சுக்கணும். இப்போ நீங்க ரிஷி சிருங்கரோட ஆசிரமம் போனீங்க அப்படின்னா, இப்ப சண்டை போட்டுதான் சண்டை போட்டுக்கோம். ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வாழ்ந்த காலத்துல இருந்து கொஞ்சம் அதோட அவர் வாழ்ந்து போனதுக்கு பிறகு கூட என்ன ஆயிருக்கும், அதோட சம்ஸ்காரம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீடிச்சிருந்திருக்கும். சங்கரர் அதனால தான் அங்க போய் தங்குறார், 12 வருஷம் வாசம் பண்றாரு. அப்படின்னா அது காரணம் ரிஷியசிங்கர் பண்ண தபசு என்ன இருக்கு, அந்த இடத்துல எல்லாத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு அவர் போனதுக்கு பிறகு கூட. அதுக்கு என்ன பேரு சொல்லுவோம், ரிஷியசிங்கர் இருக்கிற வரைக்கும் இருந்தா அவரோட விசேஷம், அவர் போனதுக்கு பிறகு இருந்தா ஸ்தான விசேஷம். இப்ப நம்ம இருக்கோம், நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நர்மதா கரைக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அணில்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா மேல வந்து ஃப்ரீயா மேல ஏறிட்டு போ, இங்கெல்லாம் உட்காருமா இங்கெல்லாம் உட்கார. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்தான விசேஷம், நர்மதா கரையில ஸ்தான விசேஷம். நான் சொன்னேன்ல, இது வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ்ல நாங்க இருந்த ஆசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு விரக்த ஆசிரமம்னு ஒரு ஆசிரமத்துல இருந்தேன், கைலாஷ் ஆசிரமம் பக்கத்துலயே. அங்க வந்து பாத்தீங்கன்னா தேலெல்லாம் எடுத்து நாங்க மேல விட்டுக்கிட்டாலும் தேல் என்ன ஆகாது, கடிக்காது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தான விசேஷம், இங்க எடுத்து விட்டா என்ன ஆகும், கடிச்சிரும். அப்ப ஒவ்வொருத்தர் ஏதோ அப்ப என்ன தெரியணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாசம் பண்ற இடத்துல விரோத பாவம் இல்லாம ஜீவராசிகள் இருக்கு அப்படின்னா நமக்கு நல்லா புரியணும், இதுக்கு முன்னாடி அங்க யாரோ ஒரு சித்த புருஷர் என்ன பண்ணிருக்கணும், அகிம்சையோட பரிபூர்ணமா இருந்திருந்தா அதோட விளைவா அதோட சம்ஸ்காரம் அந்த இடத்துல போயிட்டு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிச்சா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா அகிம்சையை பண்றவன் இடத்துல விரோதம் இல்லாம போகும். 35வது சூத்திரம். 36வது சூத்திரத்துல பதஞ்சலி என்ன சொல்லியிருந்தார், சத்திய பிரதிஷ்டாயாம் கிரியா பலாசிரயத்துவம். சத்தியத்துல யாராவது நிலை பெற்றிருந்தா அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியத்தை வந்து பாத்தீங்கன்னா விவகாரிக்க சத்தியம் இல்லாதவனுக்கு பாரமார்த்திக சத்தியம் சம்பவிக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாரமார்த்திக சம்பவிக்குது அப்படின்னா அவன் விவகாரத்திலையும் சத்தியசீலனா இருக்கணும். மனசு ஈஸியா புரிஞ்சுங்க. எவனுடைய உள்ளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரமார்த்திக சத்தியம் ஆத்மால பிரம்மத்துல நிலை பெற்றிருக்கோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியிலையும் சத்தியம் சம்பவம் ஆகும், நேச்சுரலா சம்பவிச்சிருக்கும். இப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓரளவு நம்ம என்ன பண்றோம், சத்தியத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறோம். ஒரு கான்சென்ட்ரேஷன் மெதுவா என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா, மெதுவா சத்தியத்துல பிரதிஷ்டிதமாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, சத்தியத்துல நல்ல நிலைப்பெற விவகாரத்துல வந்து பொய் பேசி என்ன ஆக போகுது அப்படின்ற நிலை வந்து, அப்போ நல்ல முறையில ஆத்மால எஸ்டாப்ளிஷ் ஆக 100% வந்து பாத்தீங்கன்னா சத்தியத்துல பிரதிஷ்டா வந்துடும் ஆயிடுச்சா. அப்போ சத்தியத்துல எவன் நிலை பெறானோ 2 விதம். ஒண்ணு வந்து சத்தியத்தையே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது, ஆனா வந்து வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க அதை பிரிஸ்கிரைப் பண்ணவே மாட்டோம். நல்லா தெரிஞ்சுங்க, யோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் வேதாந்தத்தை தாண்டி போயிடும். சத்தியம் எதுக்காக, சத்தியம் ஆயத்தனம், சிம்பிள். இந்த பிரம்ம வித்யா வந்து வாசம் பண்றதுக்கு இடமே வந்து பாத்தீங்கன்னா வசிப்பிடம் எது அப்படின்னா சத்தியம். எவன்கிட்ட சத்தியம் இருக்கோ அவனிடத்துலதான் பிரம்ம வித்யா வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும். அப்ப அந்த சத்தியத்தை வந்து பாத்தீங்கன்னா விவகாரத்துல எப்பவுமே வந்து சத்தியம் பேசுறதுன்னு முடிவு வச்சுக்கணும். ஒரு டைமுக்கு மேல வந்து என்ன பண்ணணும், அதுல கவனம் கொடுக்காம பாரமார்த்திக சத்தியம் இருக்குல்ல, யாருன்னா அந்த நான்ல நிக்கிறதுக்கு ட்ரை பண்ண உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா அந்த வியாபகாரிக சத்தியம் நேச்சுரலா சுவாபாவிகமா அமைந்து விடும். அதுல நின்று போனீங்க அப்படின்னா 2 விதமான மனிதர்கள் இந்த உலகத்துல பார்க்கலாம். சத்தியத்தையே ஃபாலோ பண்ண ஹரிச்சந்திரன் மாதிரி. ஹரிச்சந்திரன்ட்ட பாரமார்த்திக ஞானம் இருந்திருக்கா இல்லையா? அது மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை. அவருக்கு வந்து ஆத்ம ஞானியா இருந்தார், ஹரிச்சந்திரன் ஆத்ம ஞானியா இருந்தார் அப்படின்லாம் எங்கேயுமே இல்லை. இதே மாதிரி நிறைய ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம பார்க்கலாம், நம்மளோட சக மனிதர்கள்ட்டயே சத்தியத்தை வந்து பாத்தீங்கன்னா விடாம கடைபிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ரமணர் மாதிரி பெரியவங்களா இருக்காங்க, நிறைய குருநாதர்கள் இருக்காங்க. பாரமார்த்திக சத்தியத்தை அப்சல்யூட்ல வந்து பாத்தீங்கன்னா நிலை பெற்றிருப்பாங்க. அப்படி நிலை பெற்றனால அவங்கள்ட்ட சத்தியம் மட்டும்தான் ஒரு மொழிய பொய்யே வராது. இப்ப வேதாந்தப்படி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓரளவு ஃபார்மாலிட்டியா கூட பொய் பேசாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஆனா ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா
சத்தியம் பேசுறது போக்கஸ் இல்லை, சத்தியத்துல நிக்கிறது போக்கஸ். அப்போ இந்த வியாபகாரிக்க சத்தியம் ஈஸியா அமைஞ்சிடும். அப்படி அமைஞ்சது அப்படின்னா என்ன சுவாமி ஆகும்? கிரியாபல ஆசிரியத்துவம் முக்கியமான பலன். கிரியாபல ஆசிரியத்துவம் அப்படின்னா அவங்களுடைய வாக்குல வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலன்களை வந்து கொடுக்கறதுக்கான சாமர்த்தியம் வந்துவிடும். யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கணும், உனக்கு குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க அந்த கர்ம பலனை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இவங்களுக்கு வந்துடும். ஈஸ்வரனோட சாமர்த்தியம் இவங்களுக்கு வந்துடும். அப்ப கிரியா பலன் அப்படின்னா என்னதான்? கர்மத்தோட பலன். கர்ம பலன் வந்து பாத்தீங்கன்னா இருந்தா வருமா இல்லாட்டி வருமா சாமி? சட்டியில இருந்தாதானே அகப்பேர வரும். இப்போ ஒரு ஞானி புருஷர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துருக்க வேண்டியது என்ன? வராதுங்க. ஒரு ஞானி புருஷர் இருந்து அனுகிரகம் பண்றார் அப்படின்னா அவர்கிட்ட அனுகிரகம் வாங்கி அந்த செயல் சித்தமாகணும்னு ஒரு கர்மா இருந்தாதான் அவங்களோட சயோகமே பக்கத்துல கிடைக்கும். ஒரு சுவாமிகிட்ட போறாங்க, சுவாமிகிட்ட போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வேணும்னு கேட்கறதுக்காக போறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமியை சந்திக்கவே முடியாம சில பேர் வந்துருவாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களோட கர்மா அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே கொடுக்காம இருக்கும். அப்படி ஒரு வேளை வந்து பாத்தீங்கன்னா சந்திச்சாங்க அப்படின்னா இவங்களுக்கு கர்மால இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவர் அனுகிரகம் பண்ணுவார், உங்களுக்கு குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னு. ஏதாவது இருக்கிற அப்டக்கிள் ஏதாவது தடையா இருக்கும், கர்ம பலன்ல இருக்கக்கூடிய தடைகள், அது நீங்கி போயிடும். நீங்கி போன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் கொடுத்த வாக்கு அப்படியே பலித்தமா. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இதுல இருக்கு. யாரெல்லாம் அனுஷ்டானம் பண்ணி இதெல்லாத்தையும் பிராப்தி பண்றாங்களோ அவங்கள்ட்ட எப்பவுமே மோகம் இருக்கும். அதே நேரத்துல பின்னாடி வரப்போகுது யோகி ஒழுங்கா ஒரு குருநாதர்கிட்ட படிச்சிருக்கான், நல்ல முறையில தெரிஞ்சு வச்சிருக்கான் ஈஸ்வரனோட நியதிய அப்படின்னா ஈஸ்வரன் நியதியில வந்து பாத்தீங்கன்னா குறுக்கையே வரமாட்டான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாவித்திரி அம்மாவோட அவங்க வீட்டுல அவங்க ஹஸ்பண்டோட அம்மா இறந்து போயிட்டாங்க. ஒரு மெசேஜ் வந்துச்சு. நம்ம என்ன போடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான், வேற எதுவும் இல்லை, இறை செயல், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நமக்கு என்ன சொல்ல முடியும்? வேற ஏதாவது சொல்ல முடியுமா? ஈஸ்வரனோட காரியம், அவ்வளவுதான், ஈஸ்வர சித்தம், வேற எதுவும் இல்லை. இப்போ வேதாந்தம் படிச்சு 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 நல்லா தெரிஞ்சு போயிடும். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நடக்கிறது எல்லாமே அவன் செயல், பகவானோட காரியம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது நடக்கும், அப்படி நடக்கும், அப்படி ஆகட்டும், இப்படி ஆகட்டும்னு யாருக்காவது வாக்குறுதி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல புரிதல் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்ட்டான், ஈஸ்வரனோட எந்த காரியத்திலையும் உள்ள இடப்பட மாட்டான், உள்ள இறங்கவே மாட்டான், அப்டக்கெல்லாம் நிக்க மாட்டான். நின்னா இவன் சொன்னா பலித்தம் ஆயிடும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த காரியத்தை இவன் பண்ணவே மாட்டான். இது போறது எல்லாமே ஈஸ்வரனோட ஆர்டர்ல, அவரோட ஆளுமையில வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதோ பகவான் அலோவ் பண்றது ஃபுல்லா. நான் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு பக்தனாவே இருக்கும் போது என்ன ஈஸ்வர இச்சா இருக்கும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சித்த புருஷர்களா மாட்டினவங்க நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய வாக்கு பலித்தமாயிடுச்சுன்னு எல்லாத்தையும் வாக்குன்னு கொடுத்து கொடுத்து ஈஸ்வர பக்தி என்ன ஆயிடுது, கம்மியா போயிடும், மாட்டிப்பாங்க, லட்சியத்தை அடைய முடியாம ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்தியத்துல பிரதிஷ்டா ஆனா என்ன நடக்கும்? கிரியாபல ஆசிரியத்துவம்னா இவனோட வாக்குல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாலும் பலித்தமாகிற வாக்பலித்தம் உண்டாகிவிடும். சொல்லியாச்சு. 36 சூத்திரம். இன்னைக்கு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது 37வது சூத்திரம். இதெல்லாம் நம்ம யோக சூத்திரத்துல பார்த்துருக்கோம், இருந்தாலும் ஒரு வாட்டி திரும்ப பார்த்துருவோம். வியாச பாஷ்யத்தோட பார்த்தாச்சு. நம்ம 37வது சூத்திரம் என்னது? அஸ்தேய பிரதிஷ்டாயாம் சர்வரத்னோபஸ்தானம். அஸ்தேய பிரதிஷ்டாயாம் சர்வரத்னோபஸ்தானம். அஸ்தேய பிரதிஷ்டாயாம். அஸ்தேயம்னு என்ன அர்த்தம்? ஸ்தேயம்னா திருட்டுறது, ஸ்டீலிங். அஸ்தேயம்னா நெகட்டிவ், திருடாமை. திருடாமைன்னு என்ன அர்த்தம்? இன்னொருத்தரோட பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா அபகரணம் பண்ணாம இருக்கிறது. இன்னொருத்தர் பொருளை வந்து பாத்தீங்கன்னா மனசுனாலையும் வாக்குனாலையும் காயத்தினாலையும் எவ்வித காரணத்தை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அபகரிக்கணும்ன்ற எண்ணமே வராம இருக்கிறது. இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். யாரோட பொருளும் நமக்கு வேணாம் அப்படின்னு இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில நல்லா பிரதிஷ்டிதை ஆகிறான் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகும்? சர்வ ரத்ன உபஸ்தானம். அவனோட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவனோட விஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் ரத்தனங்கள் மறைஞ்சிருக்கோ அந்த பூமியில அந்த ரத்தனங்கள்லாம் தன்னை வெளிப்படுத்துகின்றன. எங்கெங்கெல்லாம் புதையல் இருக்கோ அந்த புதையல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி நான் இருக்கேன் பாஸ், நீங்க வேணா எடுத்துங்க அப்படின்னு தன்னை வெளிப்படுத்தி காட்டுகின்றன அப்படின்னு பலன் சொல்லியிருக்கு. பாஷிக்கார் என்ன இவரு சதாசிவ பிரமேந்திரர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். சின்ன லைன் தான் எழுதுறாரு.
திவ்யானி ரத்னானி. திவ்யானி ரத்னானின்னு அர்த்தம் திவிபவம் திவ்யம், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ரத்தனங்கள். நிறைய பேர் என்ன தெரியல தெரியுங்களா, இன்னும் தங்கத்தை பத்தி, தங்கத்துக்கு டிமாண்ட் இன்னும் அதிகமாகும். யாராவது தங்கம் வாங்கி வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க. இப்பவே தங்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா குவான்டிட்டி ரொம்ப கம்மி பூமியில. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியோட சொந்தம் இல்லை. எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா ஃபாரின்ல இருந்து வந்திருக்கு, வேற கிரகத்துல இருந்து வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற தங்கம் எல்லாமே வந்து தங்க சுரங்கமே இல்லையாங்க இந்தியாவில் முன்னாடிலாம். அப்ப இந்தியாவில் இருக்க தங்கங்கள்லாம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா சொர்க்கத்துல இருந்து வந்துச்சான். சொர்க்கத்துல இருந்து வந்து தங்கம் வந்திருக்கு. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, ஃபாரின்ல இருந்து வந்தது. நம்ம பூமிக்கு ஆனது தங்கம் இல்லை. இதே மாதிரி வைரங்கள், நம்ம இப்ப பாக்குற ரத்தினங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, அவைலபிள் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏகப்பட்ட ரத்தனங்கள் புராணத்துல இதிகாசத்துல சொல்லப்பட்ட ரத்தனங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கண்ணிலேயே தெரியாம போயிடுச்சு. இந்த யுகத்துல நிறைய ரத்தனங்கள் எங்க இருந்து வந்தது அப்படின்னா சொர்க்கம், மேலோகத்துல இருந்து பரலோகங்கள்ல இருந்து வந்தது. அதனால்தான் இங்க ஆச்சாரியர் சொல்லும்போது சொல்ற திவ்யானி ரத்தனானி, ரொம்ப பிரகாசமுடைய சொர்க்கத்திலிருந்து வந்த நிறைய ரத்தனங்கள் பூமியில புதஞ்சிருக்கு. அவைகள் எல்லாம் என்ன ஆகும், யோகினக புறத்தகா, யோகிக்கு முன்னாடி என்ன பண்ணும், உபஸ்திதானி பவந்தி இத்தியர்த்தக, முன்னாடி வந்து நிற்கின்றன. உபஸ்திதம்னு அர்த்தம், சுவாமி நான் இருக்கேன் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்தி காட்டுகின்றன. இவன் போயிட்டு இருக்க பாதையிலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரத்தனங்களும் வந்து சுவாமி நமஸ்காரம், சுவாமி நமஸ்காரம் சுவாமின்னு எல்லாம் ஹாய் ஹாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இத்தியர்த்தக சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம். அடுத்தது 38வது சூத்திரம். பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம் வீரிய லாபஹா. பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம் வீரிய லாபஹா. இந்த பிலாசபியோட நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியத்தை பத்தி நிறைய டாக்டர்ஸ் பேசுறாங்க, நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதி விரோதம், ஸ்மிருதி விரோதம், யோக சாஸ்திர விரோதமா தான் நிறைய பேர் பேசுறாங்க. ஓன் ஐடியாஸ். நிறைய பிசிஷியன்ஸ்லாம் நிறைய பேசுறாங்க, டாக்டர்ஸ் எல்லாம். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய தப்பா பேசுறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு மார்க்கம் எடுத்துங்க. ஒன்னு பிரவருத்தி, ஒன்னு நிவர்த்தி. இந்த லோக்கம் பேசுறதெல்லாம் எதை பத்தி பேசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகியலாவே இருந்துகிட்டு பேசிட்டு இருக்கு. நிவர்த்தின்ற ஒரு மார்க்கத்தை பத்தி உங்களுக்கு யாருக்குமே தெரியவே இல்லை. அங்க இருந்து ஆரம்பிக்கணும். பிரம்மச்சரிய பிரதிஷ்டையில இருந்து என்ன உண்டாகும் சுவாமி அப்படின்னா சதாசிவ பிரம்மேந்திர சொல்றார், வீரிய நிரோதோ ஹி. வீரியத்தை நிரோதம் செய்தால் மட்டும்தான், அதுக்கு பேர் தான் என்ன பேரு, பிரம்மச்சரியம். வீரிய நிரோதம் தான் பிரம்மச்சரியம். ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். வீரிய நிரோதத்துக்கு பேர் தான் பிரம்மச்சரியம். அதுல வந்து பாத்தீங்கன்னா தத் சித்தௌ, அது சித்தியாச்சு அப்படின்னா, பிரம்மச்சரியம் சித்தியாச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா தத் சித்தௌ நிரதிசயம் சாமர்த்தியே பவதி. சம்ஸ்கிருத தப்பா இருக்கு பாருங்க, சாமையேன்னு இருக்கு, சாமர்த்தியேன்னு போடணும். தமிழ்ல சரியா இருக்கு, சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா தப்பு இருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. நிரதிசயம் சாமர்த்தியம் பவத்தின்னு இருக்கணும். நிரதிசயம் சாமர்த்தியம் பவதி. நிரதிசயம் அப்படின்னா வீரியத்தை அடக்கினவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான சாமர்த்தியம், ஒப்பில்லாத சாமர்த்தியம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாயிருக்கு. இந்த உலகத்துல சாதிச்சவங்க ஆத்தியாத்மிகத்துல, லௌகிகத்துல இல்லை, ஆத்தியாத்மிகத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பெரிய பெரிய விஷயங்களை சாதிச்சாங்களோ, ரிஷிமார்கள், முனிவர்கள், அதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியத்தினால மட்டும்தான் சாதிக்கப்பட்டது. அது ஒரு பெரிய சாமர்த்தியத்தை கொடுக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா லௌகிகத்துல என்ன தெரியுங்களா உங்களுக்கு, சேட்டுங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களாச்சு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா குஜராத்திகள், படியாக்களை பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்லா தெரியும். நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிறது வேற, அதே வந்து குஜராத்திகள் வேற. குஜராத்திகள் என்ன பண்ணுவான், சேட்டு கரெக்டாக என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு 18 வயசு பையனுக்கு ஆச்சு அப்படின்னா அவன் 12th தான் படிச்சிருப்பான். முன்னாடி இருக்கிற இப்பெல்லாம் இல்லை. அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டினா 12th படித்தோடனே என்ன பண்ணுவான், பையனுக்கு 12th ஆச்சு, 18 வயசு வரும்போது கல்யாணம் பண்ணி வச்சுருப்பான். ஐயோ ஏன்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேசிக் இன்ஸ்டிங்க்டா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பையனுக்கு வந்து என்ன இருக்கும், ஒரு பொண்ணை நோக்கியே மனசு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். அது பேசிக் இன்ஸ்டிங் நம்ம சொல்றோம். அப்போ அது போயிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம நார்மலான ஆட்களை 25 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம விட்டுட்டோம்னு வச்சுங்க,
இவன் 25 வயசு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கான், போற வர பொண்ணெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அதான் நேச்சர். அவ பார்த்துட்டே இருப்பான். அவருடைய வீரியஸ் கலனமாகும். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்தி சாமர்த்தியம் வந்து கான்சென்ட்ரேஷன் கிடைக்காது அவன் பண்ற காரியத்துல. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா 18 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிளா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனோட ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா மனைவி அவைலபிளா இருக்கிறதுனால அவனுக்கு வந்து பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம பண்ண ஆரம்பிச்சிருவான். ஒரு நல்லா தெரிஞ்சுங்க, லோக்கத்துல ஒருத்தன் ஜெயிக்கணும் அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவை கிளியர் பண்ணிடணும். அவனுக்கு கொடுக்க வேண்டியது அந்த பாடிக்கு என்ன நீட்ஸ் இருக்கோ அந்த நீடை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா மற்ற காரியங்கள்ல ஜெயம் பண்ண ஆரம்பிச்சிருவான். இது வந்து லௌகிகத்துல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆத்தியாத்மிகத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா வீரியத்தை என்ன பண்ணணும், நிரோதம் செய்தே ஆக வேண்டும். ஊர்த்வரேதஸ் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிகளுக்கு பேர் சொல்றோம், ஊர்த்வரேதஸ் அப்படின்னு சொல்றோம். ஊர்த்வரேதஸ்னா என்ன அர்த்தம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரேத்தஸ்ன்றது வீரியம். இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நாபிஸ்தானத்துக்கு கீழே, அதே மாதிரி நம்மளுடைய ஜனனேந்திரியத்துக்கு இந்த அளவுக்கு உள்பக்கம், இந்த அளவுக்கு உள்பக்கம், இந்த அளவு வச்சுக்கோங்க. நாபியில இருந்து கீழே இவ்வளோ அளவு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜனனேந்திரியத்துக்கு உள்ள இவ்வளோ. அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீரியத்தோட ஒரு ஸ்தானம் இருக்கு. ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், இந்த ஸ்தானம் அந்த இடத்துல வந்து வீரியம் எப்படி இருக்கும், சுக்லம் சோனிதம். இந்த சுக்லம் சோனிதம் எப்படி இருக்கும், ரெண்டே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். சாப்பிட்ட அன்னம் குடிச்ச தண்ணி, சாப்பிட்ட அன்னம் குடிச்ச தண்ணி. இந்த சாப்பிட்ட அன்னம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், அந்த அன்ன அம்சமா இருக்கும். சாப்பிட்ட தண்ணி வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், பிராண அம்சமா மாறிடும். மனசும் பிராணனும் ஒண்ணு கூடி என்ன ஆகும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வீரியமா இருக்கும். மனசும் சாப்பிட்ட அன்னமும் மனசும் பிராணனும் சேர்ந்த கலவைக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணன், இது வீரியம். இப்ப வந்து லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். அது அந்த லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதை வந்து என்ன பண்றதுல யோகத்தினால அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ண 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 பிராணாயாமம்லாம் பண்றோம் அப்படின்னா, நல்ல உத்தம பிராணாயாமத்தை பண்றோம்னா கும்பகத்தை அதிகம் பண்ண 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 அதுல இருக்க வாட்டர் கண்டென்ட் எல்லாத்தையும் மெதுவா அது என்ன பண்ணும், போயிடும். போனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஜனனேந்திரியம் வழியா கீழே இறங்குறதுக்கான ஒரு இம்பல்ஸ் வரவே வராது. எது வரைக்கும் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கோ அந்த லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறது நேச்சுரலா என்ன பண்ணும், அது வந்து பாத்தீங்கன்னா வெளியேறதுக்கு தான் அது ட்ரை பண்ணும். அப்ப யோகத்தினால அதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், கான்சென்ட்ரேட் பண்ணணும், முக்கியம். அதான் பிராணாயாமத்தோட முக்கியமான தாத்பரியம். கும்பக பிராணாயாமத்தோடதும் உட்டியான பந்தத்தோட முக்கியமான தாத்பரியம் என்ன அப்படின்னா, உட்டியான பந்தம் முக்கியமானது பாடியில வந்து நாபிக்கு கீழே ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஹீட் என்ன பண்ணும், அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்றோம், கான்சென்ட்ரேட்டட் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த வீரியம் மெதுவா இன்னும் பிராணாயாமத்தை பண்ண 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 அது என்ன பண்ணும், மெதுவா வாயு ஃபார்முக்கு மாறும். இதான் முக்கியமானது. இந்த வாயு ஃபார்முக்கு மாறினதுக்கு பிறகு அந்த வாயு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நான் சொன்னல ஜனனேந்திரியத்துக்கு இந்த அளவுக்கு நடுவில் இருக்கு, நாபிக்கு கீழே இந்த அளவுக்கு கீழே இருக்கு. அதே மாதிரி நம்மளோட பேக் இருக்குல்ல, ஸ்பைனல் கார்டோட பேக்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அளவு இருக்கு, முன்னாடி பின்னாடி நடுவில் இந்த அளவு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டா வந்து அந்த பிளேஸ், அந்த இடத்துல அந்த ஸ்பைனல் கார்டோட மேல மூலாதாரம் வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கி கிளம்பும். அதுல ஒரு சின்னதா ஒரு லேயர் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஒரு ஜவ்வு மாதிரி, ஒரு நம்மளோட ஸ்கின் மாதிரி, பலூனோட அந்த ஸ்கின் மாதிரி ஒன்று அடைச்சிருக்கும். இந்த பிராணவாயு ஆனது என்ன ஆயிடுச்சு, நம்ம நல்லா அந்த வீரியத்தை வந்து என்ன பண்ணியிருக்கோம், நல்ல வாயு ஃபார்முக்கு மாறினதுக்கு அப்புறம் அது எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா பெரிய எனர்ஜியா இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு வீரியம் ஒரு பூந்து வீரியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய உற்பத்தி பண்ற சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னா அப்ப இவ்வளவு பெரிய வீரியம். இப்ப நீங்களும் நானும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வீரியமா இருக்கமே, இந்த வீரியம் என்னது, ஒரு பூந்து வீரியம். அப்போ ஒரு சின்ன ஒரு டிராப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய மனுஷனை கிரியேட் பண்ற சக்தி இருக்கு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்றோம், வாயு ஃபார்முக்கு மாத்தணும்னு அது பெரிய சக்தியா இருக்கும். அந்த சக்தி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மூலாதாரத்துல இருக்கிறது அந்த ஸ்பைனல் கார்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஜவ்வை நோக்கி நம்ம என்ன பண்ணும், போய் இடிக்கும்.
இந்த யோகத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அது வெளியில போய் ட்ரை பண்ணுமே, காத்துக்கு வந்து வேலியெல்லாம் போட முடியாது. அந்த பிராணசக்தி ரொம்ப வீரியமா இருக்கும். அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா மேலே இடிச்சு அந்த ஜவ்வு மாதிரி இருக்கிற ஒரு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுக்கு பிறகு அந்த வீரியம் ரொம்ப சட்டிலா இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிக்கும். சாமி என்ன கதை சொல்றீங்க, யாராவது கேட்கலாம், என்ன சாமி கதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கதையெல்லாம் சொல்லலைங்க, இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உபனிஷத்துல இருக்கிற பிரமாணம். யாராவது நான் ஒரு நாள் சமயம் இருக்கும்போது உங்களுக்கு நான் படிச்சு காட்டுறேன். என்னன்னு கேட்டினா, நம்ம டெய்லி படிக்கிறோம் தெரியுங்களா, உங்களுக்கு கீதா படிக்கும் போதும் படிக்கிறோம். நாராயண சூக்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த நாராயண சூக்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. இந்த குண்டலியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதः அனந்தமவ்யயம் கவிகும் சமுத்ரேந்தம் விஸ்வசம்புவம் பத்மகோஷ பிரதீகாசகம் ஹிருதயம் சாப்யதோமுகம் அதோ நிஷ்ட்யாவிதஸ்யாந்தே நாப்யாமுபரி திஷ்டதி ज्वालमालाकुलं भाति विश्वस्यायतनं महत् सन्ततगुं शिलाभिस्तुलम्बत्याकोशसन्निभं तस्यान्तेषु शिरगुं सूक्ष्मं तस्मिन् सर्वं प्रतिष्ठितं तस्य मध्ये महानग्निर्विश्वार्चिर्विश्वतोमुखः सोऽग्रभुग्विभजन् तिष्ठन्नाहारमजरः कविः तिर्यगूर्ध्वमदशायी रश्मयस्यास्य सन्तता रश्मयस्तस्य सन्तता सन्तापयति स्वं देहमापादतलमस्तकः तस्य मध्ये वह्निशिखा अनीयोर्ध्वा व्यवस्थितः नीलतो यदमध्यस्था विद्युल्लेखे वभास्वरा नीवारसूकवत्तन्वी पीताभास्वत्यनूपमा तस्या शिखाया मध्ये परमात्मा व्यवस्थितः स ब्रह्म स शिव स हरिसेन्द्र सोक्षर பரமஸ்வராட். நாராயண சூக்தத்துல இருக்கிற ஒரு பாட்டு இருக்கு. நான் என்னைக்காவது வந்து பார்த்தீங்கன்னா நாராயண சூக்தம் உங்களுக்கு எடுக்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூக்தத்துல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உச்சியில வந்து பார்த்தீங்கன்னா சகசிராரத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவனும் ஹரியும் விஷ்ணுவும் இந்திரனும் எல்லா சேர்ந்த சொரூப்பம் வந்து பார்த்தீங்கன்னா சகசிராரத்துல இருக்காங்க. இந்த ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீரியம் யாரு அப்படின்னா நம்மளுடைய சாரம் தான் இந்த வீரியம். இந்த வீரியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியையினால என்ன பண்றோம், எவாப்ரேட் பண்ணி அதை வாயு ஃபார்முக்கு ஆக்குறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மின்னல் கொடி மாதிரி இந்த எதுல போகுது, இந்த நம்மளுடைய ஸ்பைனல் கார்ட்ல வந்து ஒரு மின்னல் கொடி மாதிரி ஒண்ணு போகுதான். அந்த மின்னல் கொடி எவ்வளவு அளவு சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேசத்துல 1000ல் ஒரு பங்கு, அவ்வளோ மைன்யூட்டா இருக்கிறது. ஒரு கேசத்தை ஒரு முடியை எடுத்து நடுவுல குறுக்கால வெட்டினோம் அப்படின்னா எப்படி மைன்யூட்டா இருக்க முடியுமோ அவ்வளோ மைன்யூட்டா இருக்கிறது. அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த வீரியமா இருக்கிறது என்ன ஆயிடுச்சு, எவாபரேட் ஆகி அது வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஃபார்ம்ல இருக்குல்ல, அதுதான் மேலே ஏறுறது. அது வழியா அது போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி பிரக்ரியாவை பண்ணவங்களுக்கு பேரு ஊர்த்வரேதஸ்ன்னு பேரு. ஊர்த்வன்னா என்ன அர்த்தம், மேல் நோக்கி, ரேதஸ் வந்து பாத்தீங்கன்னா போறவங்க. ஊர்த்வரேதஸா ஆகணும்னா யோகியால மட்டும்தான் ஊர்த்வரேதஸா இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், பூமி ஜெயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். மூலாதாரத்தை ஜெயிக்கிறதுனால சில லாபங்கள், சுவாதிஷ்டானத்தை ஜெயிக்கிறதுனால சில லாபங்கள், இதெல்லாம் ஸ்ரீவித்யால வர்றது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாவ பிரதானம் 2 எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன். உபாசனை வந்து பாத்தீங்கன்னா கிரியா பிரதானம், பாவ பிரதானம் 2 இருக்கும். ஸ்ரீவித்யா உபாசனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாவ பிரதானத்துல குண்டலியை ஏத்துறது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரியா பிரதானமா பிராணாயாமத்து மூலமா கிரியைகள் மூலமா இந்த வீரியத்தை ஏத்துறது. இவங்களுக்கு என்ன பேரு அப்படின்னா ஊர்த்வரேதஸ்ன்னு பேரு. ஊர்த்வரேதஸா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த பூமியை ஜெயம் பண்றாங்களோ, எந்தெந்த சக்கரத்தை, அது மாதிரியான சித்திகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சம்பவிக்கும். இதுக்கு அந்த ஊர்த்வரேதஸுக்கு பேர் தான் வீரிய லாபம் அப்படின்னு பேர். முக்கியமானது வீரிய லாபம்.
புரியுதா உங்களுக்கு? அப்ப இங்க ஆச்சாரியார் சொல்றார் வீரிய நிரோதோகி பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்ன்றதுக்கு அர்த்தம் 100% நாங்க சொல்லுவோம் பிராணாயாமம் இல்லாதவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகாது, கண்டிப்பா வீரியம் நிரோதம் பண்ணவே முடியாது. இல்லைனா பக்தி பாவத்தில் அதிகமா இல்லாதவனுக்கு ரெண்டு இது, ஒண்ணு பிராணாயாமம் பண்ணணும், யோகாசனம் பண்ணணும், இல்ல அப்படின்னா பக்தி பாவம் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு இந்த வீரியம் நிரோதமாகும். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்ன வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். இதனால என்ன கிடைக்கும்? தத் சித்தவ் நிரதிசயம் சாமர்த்தியம் பவதி. நிரதிசயம் சாமர்த்தியம், ஒப்புமை இல்லாத சாமர்த்தியம். என்ன அப்படின்னா பூமி ஜெயத்தினால இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா மூலாதாரத்தை ஜெயம் பண்ணீங்க அப்படின்னா கணபதி அங்க தேவதா, கணபதியோட அனுகிரகம் கிடைச்சிரும் உங்களுக்கு. இந்த பூமியில இருக்கிற எல்லாத்தையும் நீங்க நினைச்சது எல்லாத்தையும் பார்க்க சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகும். எதையெல்லாம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சம்பவிக்கும். சுவாதிஷ்டானம் வந்து பாத்தீங்கன்னா ஜல தத்துவத்தோடது. ஜலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஜலத்தினால உண்டாகிற வர்ண லோக்கத்துல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க முடியும் உங்களுக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூரகம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, மணிப்பூரகத்தை வந்து பாத்தீங்கன்னா நாபி சக்கரம். நல்லா பேசுறது. இப்ப நான் பேசுறேன்ல, உட்கார வச்சு உங்களை உட்கார வச்சு கேட்க முடியுது இல்ல, சக்தி உங்களை உட்கார வைக்குதா? ஆமா. அப்ப வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம் சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூரகம் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்தி பாவத்திலேயே இருப்பாங்க. அந்த பக்தி பாவம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சக்தி சாமர்த்தியம் அப்படின்னா ஹிருதயஸ்தானம், அநாகத சக்கரம் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா விவேகம் பண்றேன்னா, உங்களுக்கு நிறைய விஷயங்களை விவேகம் பண்றேன்னா, அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா வாக் சக்தி இருக்கு, அவருக்கு வந்து குண்டலி வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூரக்கமும் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்தியும் பேசுறாரு, அதுக்கப்புறம் விவேகமும் நல்லா பண்றாரு அப்படின்னா விசுத்தி சக்கரம் விவேகத்தோட, பக்தி ஸ்தானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிருதயத்தோட, அதுக்கப்புறம் மணிப்பூரகம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வாக் சக்தி. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தாவே அப்படியே குளோவா இருப்பாங்க, இல்லை பிரகாசம். இதெல்லாம் மணிப்பூரகத்தோட. இதை ஒவ்வொன்றுத்தையா ஜெயிக்க அந்தந்த ஏரியால இருக்கிற சித்திகள் எல்லாமே ஒருத்தருக்கு பிராப்தியாகும் வச்சு. அதனால பிரம்மச்சரியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. சரி, நிரதிசய சாமர்த்தியசாலினா ஆச்சாரியர் சொல்ற சதாசிவ பிரம்மேந்திரன், நிரதிசய சாமர்த்தியசாலினா யோகினஹா, யோகியா இருக்கக்கூடிய நிரதிசய நல்ல ஊர்துவரேதசாயி நல்ல சாமர்த்தியத்தை ஒருத்தன் பிராப்தி பண்ணிருந்தான் அப்படின்னா, அப்படிப்பட்ட சாமர்த்தியசாலியினால் யோகியினால் கிருத்தக சிஷ்ய உபதேசக, அவனால் செய்யப்பட்ட உபதேசமானது சிஷ்யர்களுக்கு என்ன ஆகுதுன்னா சத்தியக பலதி இதி பாவகா, உடனே வந்து பாத்தீங்கன்னா அவன் சொல்ற அந்த வாக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமர்த்தியம் இருக்கும். என்ன பண்ணும்? உட்கார வச்சு கேட்க வைக்கும். அதை வந்து அப்ளை பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு சாமர்த்தியம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும். யாரெல்லாம் பிரம்மச்சரியத்துல இல்லையோ அவங்க பேசுற வாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை பிடிச்சு உட்கார வைக்காது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கணும் அப்படின்னா அவன் வாக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த பிரம்மச்சரியம் இருக்கணும். பிரம்மச்சரியம் இல்லாதவன் கவர்ச்சி இருந்தாலும் கூட, நான் சொல்லுவேன் ஏற்கனவே, இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூரகம் ஒர்க் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா மணிப்பூரகம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணாது. மணிப்பூரகம் அக்னி தத்துவம், வாயு தத்துவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹிருதயஸ்தானம் ஈஸ்வர தத்துவம். இந்த ஈஸ்வர தத்துவத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த, இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ராமகிருஷ்ணரோட வாக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பலித்தமா இருக்கு. ரமண பகவானை பத்தி பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹிருதயத்தை தாண்டினவங்க. வெறும் கவர்ச்சி மட்டும் இருக்காது, அவங்க சொன்ன மாதிரியே நடக்கும். அதை பிடிச்சுக்கிட்டு போவாங்க. பகவான் வந்து ரமண பகவானோட இதை வந்து பாத்தீங்கன்னா கூட்டமா வராங்க. எல்லாம் வந்து உட்காந்து கண்ணு மூடி நான் யார் விசாரம் பண்றாங்க. எவ்வளவு செத்து போய் அவர் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க, பாடி விட்டாருங்க, எவ்வளவு நாள் ஆச்சு அவரு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமர்த்தியம் இருக்கும், இழுத்துக்கிட்டு போகும் அப்படி. அப்ப அவங்களுக்கு பலன் கொடுக்கும் சிஷியர்களுக்கு. அப்ப பிரம்மச்சரியத்தோட இருக்கிறவன் தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான அதிகாரி, டீச்சிங் பண்றதுக்கு அதிகாரி. நாங்க பார்ப்போம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குருநாதர் இருந்தார், ஒரு பாடம் எடுக்க ஆரம்பிச்சார். ரிஷிகேஷ்ல தான், இமாச்சல் பிரதேசத்துல இருந்தாரு. பிரசித்தமான ஆள். நான் வந்து பாத்தீங்கன்னா அவரை தேடி போயிருக்கேன். போன மாத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேர் நான் சொல்றேன். ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஆச்சாரியரா இருந்தார். நான் போனோடனே வந்து பாத்தீங்கன்னா யாரோ பக்தர்கள் வந்திருந்தாங்க. நார்த் இந்தியால தான் தெரியுமே, ஹிமாச்சல்ல நல்லா பெண்கள் ரொம்ப நல்லா அற்புதமா இருப்பாங்க, சௌந்தரியமா இருப்பாங்க. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா, நான் பேசிட்டே இருக்கோம் சாமி ஆத்ம ஞானத்தை பத்தி பேசிட்டே இருக்கோம். இவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி பாக்குறேன்.
இப்படியே போச்சு. அந்த பெண்கள் பின்னாடியே ஒரு கண்ணு போகுது. என்கிட்ட பேசிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நான் பார்த்தேன், அன்ஃபிட்டு. நான் படிக்கிறது இவர்கிட்ட படித்தேன் அப்படின்னா ஒன்றும் விளங்காது அப்படின்னு நான் என்ன பண்ணேன், மூட்டையை கட்டி சாப்பிட்டு நான் கேள்வி வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சித்த புருஷன், எத்தனை வயசு தெரியுங்களா, 400 வயசுன்னு சொல்லிட்டு இருக்கார். ஹிமாச்சல் போனீங்கன்னா காங்கடா வேலியில ஒருத்தர் இருக்கார், ரஜினிகாந்தோட குருநாதர் ஒருத்தர். அவர் போஸ்டெல்லாம் இப்போ கூட வந்துட்டு இருக்கு. நாங்கள் போய் நிற்கிறோம். நான் போய் நின்ன மாத்திரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2-3 சுவாமிகளோட போயிருக்கோம். ரொம்ப படம் காட்டினார், ரொம்ப ஃபிலிம் காட்டிட்டு இருந்தார். என்னன்னு கேட்டினா பார்த்தாவே தெரிஞ்சு போச்சு. எங்களுக்கெல்லாம் நிறைய சாதுக்கள்ல நிறைய அளவீடுகள் வச்சிருக்கோம். இந்த சாஸ்திரத்தை படிச்சு நமக்குலாம் மெஷர்மெண்ட் கிளியரா தெரியும். ஒருத்தர் அசைஞ்சா பார்வை பின்னாடி போச்சுனாவே காலி. ஒரு ஸ்திரீ போறாங்க அப்படின்னா ஒரு ஸ்திரீயை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல நேருக்கு நேராக கண்ணோட கண்ணு பார்க்காம அவனோட அங்கங்களை பார்க்கறான் அப்படின்னாவே அன்ஃபிட், முடிஞ்சு போச்சு. அவன் ஸ்பிரிச்சுவல் லாய்க்கு இல்லை. எவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரீயை பின்ன போக விட்டு பின்னாடி பார்க்கறானோ அவன் இருக்கிறதே மோசமான ஆள். அவனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் கூட இல்லை, நார்மல் பர்சன் கூட நாங்கள் ஸ்வீகாரமே பண்ண மாட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணோட கண்ணு பார்க்குற சாமர்த்தியம் இருக்கணும், முகத்தோட முகம் தான் பார்க்கணும். ஒரு ஸ்திரீயோட அங்கங்களை பார்க்கவே கூடாது. அது மாதிரி இருக்கு இதெல்லாம். நாங்கள் வந்து அந்த 400 வயசு இருக்கிற அந்த ஆள்கிட்ட போனோம். எங்களுக்கு தெரியும் என்னென்ன, போய் பேசின மாத்திரத்தை தெரிஞ்சு போச்சு. என்னன்னு கேட்டினா அவர் ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சு. ஃப்ராடு, பக்கா ஃப்ராடு. கேள்வி கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லாம் எக்கு தப்பாக பதில் சொன்னார். நான் நினச்சி சரி ஏதோ ஓடிட்டு இருக்கு, ஓடட்டும் அப்படின்னு. இவர் என்ன பண்ணார், வந்தார். ஒரு அந்த அம்மா அவருக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட் ஒரு பொண்ணு வந்து நின்றுச்சு. வந்து நின்னோன்னே நாங்கள் இன்னும் அவரை பற்றி ஐடென்டிஃபை பண்ணவே இல்லை. பண்ணிட்டு இருக்கும் போதே இவர் என்ன பண்ணார், இது என்னோட அசிஸ்டண்ட் அப்படின்னு பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கையை வச்சு பின்பக்கம் தடவுறார். நான் ஐயோ, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கள் சாதுக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக போச்சு. அவர்கிட்ட இருந்த கொஞ்சம் மரியாதை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கூட மொத்தமாக போச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஸ்திரத்தை நிந்தனை பண்ணியிருக்கு. சம்பந்தம், சரீர சம்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு வரவே கூடாது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சபையில வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு இருக்கு. நான் நீ 400 வயசு வாழ்ந்து வேஸ்ட்டு தான். ஆமை கூட தான் 400 வயசு வாழும், என்ன பண்ணுறது, தூக்கி போட்டு வந்தாச்சு. நாங்கள் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு எதையாவது கற்றுக்கலாம் அப்படின்னு போனோம். இந்த யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது அவர்கிட்ட இருந்து பிராப்தி பண்ணலாம் அப்படின்னு. அவரோட அந்த செய்கையை பார்த்த மாத்திரத்தில் நாங்கள் என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா 15-20 நிமிஷத்தில் இவர் அன்ஃபிட் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வந்துட்டோம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஒருத்தரோட என்ன பேசுறாருன்றது முக்கியம் இல்லை. அழகா பேசலாம், ரொம்ப நல்லா பேசலாம். ஆனா வந்து அவர்கிட்ட பிரம்மச்சரியம் விரதம் இல்லை அப்படின்னா அவருடைய வாக்கு உங்களுக்கு பலித்தத்தை தராது. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் ரொம்ப தெளிவா சொல்றார், சிஷ்யர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியத்துல நின்னவன் எவன் வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றானோ அவனால் செய்யப்பட்ட உபதேசமானது சத்தியக பலதி இதி. சத்தியகனா உடனே பலன் கொடுப்பதாக இருக்கிறது என்று பாவார்த்தமாகிறது. சொல்லியாச்சு. சுவாமி, இந்த விஷயத்துல நம்ம என்ன ரெஃபரன்ஸ் எடுக்கணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்னோபனிஷத்துல மந்திரம் இருக்கு. 1:13, 1:14, 1:15 3 மந்திரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 16. 1:13 இருந்து 1:16 வரைக்கும் 4 மந்திரங்கள் எடுக்க போறோம் பிரஷ்னோபனிஷத்துல இருந்து. பிரம்மச்சரியம் இப்ப இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப அவசியம் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் இல்லாதவன் வந்து பாத்தீங்கன்னா சாதனையில மேலேயே போக முடியாது. எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, ஓட்டக்கூடம் என்னைக்குமே ரொம்பவே ரொம்பாது. என்னதான் பைப்பை திறந்து விட்டு தண்ணி இருந்துச்சுனாலும் கீழே ஓட்டம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், தண்ணி போயிட்டே இருக்கும், லீக் ஆகிட்டே இருக்கும். எந்த ஞானத்தை போட்டாலும், எந்த யோகம் பண்ணினாலும், மந்திர ஜபம் பண்ணாலும், எவ்வளோ பெரிய காரியம் பண்ணாலும் பானை ஓட்டையா இருந்துச்சுன்னா ஃபில் ஆகவே ஆகாது. அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பரலோகம் இல்லவே இல்லை. அவனுக்கு உபாசகனா இருக்க முடியாது, பரலோகம் இல்லை. என்ன சொல்லுது பிரஷ்னோபனிஷத் சொல்லுது, அகோராத்ரோ வை பிரஜாபதி தஸ்யாகரேவ பிராணோ ரயிரேவ பிராணோ ராத்திரிரேவ ரைஹி பிராணம் வா ஏதே பிரஸ்கந்தந்தி ஏ திவா ரத்யா சயுஜ்யந்தே பிரம்மச்சரியமேவ தத்யத்ராத்ரௌ ரத்யா சயுஜ்யந்தே. இப்ப யாரெல்லாம் கிரகஸ்தர்களா இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியமம் வருது, பிராஜாபத்திய விரதம் அப்படின்னு பேர். மனுஸ்மிருதியில ஒரு பிராஜாபத்திய விரதம் இருக்கு, கிருச்சர் சாந்திராயணத்துல அது இல்லை. இங்க வந்து பிராஜாபத்திய விரதம்னு ஒரு விரதம்.
பிராஜாபத்தினா யாரு சுவாமி? ஹிரண்ய கர்ப்பருக்கு இன்னொரு பேர் பிராஜாபத்தின்னு பேர். ஹிரண்ய கர்ப்பர் என்ன பண்ணிக்கிட்டார் அப்படின்னா, அவர் தானே பிராணாத்மா, சமஷ்டி பிராணன் அப்படின்னு பேர். அந்த பரமாத்மா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னையே என்ன பண்ணிக்கிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2ஆ பிரிச்சுக்கிட்டார். அகோராத்ரோவை பிரஜாபதி, பகல் இரவா தன்னை பிரிச்சுக்கிட்டார், 2ஆ பிரிச்சுக்கிட்டார். பகலும் இரவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பகலும் இரவும் வந்து பாத்தீங்கன்னா அவராதான் இருக்கார். எது பகல் இரவு அப்படின்னா பிரஜாபதிக்கு தஸ்ய அகரேவ பிராணக, இந்த பகல் பொழுது இருக்குல்ல, இந்த பகல் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணன். ராத்திரி ரேவ ரைஹி, ராத்திரி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரையின்னு சொல்லக்கூடிய அன்னம். பகல் என்ன? சூரியன். ராத்திரி என்ன? சந்திரன். சூரியன்னா எனர்ஜி, ராத்திரின்றது வந்து பாத்தீங்கன்னா மேட்டர். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ பிராணம் வா ஏத்தே பிரஸ்கந்தந்தி, யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ திவா ரத்யா சயுஜ்யந்தே, எவர்கள் பெண்ணோடு பகல் பொழுதுல வந்து சம்போகம் பண்றானோ, இணைகின்றானோ, அவன் என்ன பண்றான் அப்படின்னா பிராணம் வா ஏத்தே பிரஸ்கந்தந்தி, பிராணனையே, தன்னுடைய பிராணனையே அவன் என்ன பண்றான்? க்ஷீணித்துக் கொள்கின்றான், க்ஷீணமடைய செய்கின்றான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் விரதம் யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் சுவாமி நாங்க கிரகஸ்தாசிரமத்துல இருக்கமே அப்படின்னு கேட்கும் போது என்ன பண்ணணும்? முதல்ல இது பகல்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலையும் எந்த இது வந்தாலும் பகல்ல சம்போகம் கூடாது. அதனால என்ன சுவாமியா, பிரம்மச்சரியம் ஏவ தத்து, அது மாதிரி விரதம் இருந்தீங்கன்னா அதுக்கு பேரு பிரம்மச்சரியம். பாருங்க என்ன இது இல்ல. இப்ப சன்னியாசிக்கோ பிரம்மச்சாரிக்கோ 100% வந்து வீரிய ஸ்கலனமே நடக்கக்கூடாதுன்னு சொல்றது. அதே மந்திரம் என்ன சொல்லுது? ராத்திரியில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சம்போகம் பண்ணலாம், ரைட்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் சொல்லுது என்னன்னு கேட்டா, ரத்யா எத் ராத்திரவு ரத்யா சம்யுஜ்யந்தே, அதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னா பிரஜாபதி விரதம் அப்படின்னு பேர், பிராஜாபத்திய விரதம் அப்படின்னு பேர் அதுக்கு. அடுத்த மந்திரம் சொல்லுது அன்னம் வை பிரஜாபதி, அன்னம் தான் பிரஜாபதி, ததோகவை தத் ரேதா. நல்லா தெரிஞ்சுங்க, அன்னத்தோட லாஸ்ட் ஃபார்ம் என்ன சொல்லியிருக்கேன்? அன்னம் சாப்பிட்றோம்ல, சாப்பிட்டா என்ன ஆகும்? தொச்சர்ம மாம்சருத்ர அஸ்தி மஜ்ஜா ஸ்நாவா அப்படின்னு வரிசையா 7 தத்துவங்கள், 7 தாத்துக்கள் உண்டானதுக்கு பிறகு 8வது தாத்து தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது? அஷ்டம தாத்து தான் வீரியம். அப்ப நம்ம சாப்பிடுற ஃபுட்டோட 8வது அம்சம் வீரியம் ஆகுது. அந்த வீரியத்தை தான் இங்க சொல்லுது அன்னம் வை பிரஜாபதி, அன்னமா பிரஜாபதி இருக்கார். ததோகவை தத் ரேத்தக, அன்னத்திலிருந்து அஷ்டம தாத்துவா ரேத்தஸ் உண்டாகுது. தஸ்மாத் இமா பிரஜா பிரஜாயந்தே, அந்த ரேத்தஸ்ல இருந்து தான் இந்த பிரஜைகள் எல்லாம் உண்டாகிறார்கள். அன்னாத் பவந்தி பூதானி, கிளியரா சொல்லுது, அன்னத்திலிருந்து ஜீவராசிகள் உண்டாகின்றன. நடுவுல ரேத்தஸ் ஒண்ணு இருக்கு. தத்யகவை தத் பிரஜாபதி விரதம் சரந்தி. அடுத்த மந்திரம் சொல்லுது எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரஜாபதி விரதத்தை வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறார்களோ, எந்த கிரகஸ்தர்கள் பிரஜாபத்திய விரதத்தை இருக்கிறார்களோ, தே மிதுனம் உத்பாதயந்தே, அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை பெற்றெடுக்கிறாங்க. எப்படி இருக்கும்? ராமனும் சீத்தை மாதிரி இருக்கும் குழந்தைங்கள்லாம். அது மட்டும் இல்ல, தேஷாம் ஏவ ஏஷோ பிரம்மலோக்கு, அவர்களுக்குத்தான் பிரம்மலோகம். இதான் நான் வந்தது. நீங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம 6வது 8வது அத்தியாயம் படிச்சிருக்கோமா? ப்ருவோர் மத்தியே பிராணமாவேஸ்ய சம்யக் இருக்கா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராணனை மேல ஏத்தி இறக்கணும் அப்படின்னா என்ன வேணும்? பிராணன்ல எனர்ஜி இருக்கணும், பிராணசக்தி இருக்கணும். அப்ப அந்த பிராணசக்தி இருக்கிறவனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஊர்த்துவரேதசா ஆகி என்ன பண்ண முடியும்னா அந்த பிரம்மலோகம், பிரம்ம கிரந்தியை உடச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஊர்துவலோகம் பிரம்மலோகம் போறதுக்கு முடியும். அதனால மந்திரம் சொல்லுது தத்யேக வை தத் பிரஜாபதி விரதம் சரந்தி, எவர்கள் இந்த பிரஜாபதி விரதத்தை இருக்கிறார்களோ தே மிதுனம் உத்பாதயந்தே தேஷாம் ஏவ ஏஷ பிரம்மலோகோ, அவர்களுக்கு தான் பிரம்மலோகம். யோகிகள் அடையக்கூடிய அந்த கிரமமுக்தின்னு சொல்லக்கூடிய பிரம்மலோகம் அவர்களுக்குத்தான். ஏஷாம் தபோ பிரம்மச்சரியம் ஏஷு சத்தியம் பிரதிஷ்டிதம். ஒரே மந்திரத்தை எத்தனை சொல்லிடுச்சு. எவர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா தபஸ் இருக்கோ, எவர்கள்ட்ட பிரம்மச்சரியம் இருக்கோ, எவர்களிடத்துல வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் பிரதிஷ்டிதமா இருக்கோ, சத்தியம் நிலை பெற்றதா இருக்கோ, இவர்களுக்கு தான் இந்த பிரம்மலோகம். அப்ப யாரெல்லாம் கிரமமுக்தி அடையணும்னு ஆசை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டீங்களா?
இந்த பிரஜாபதி விரதத்தை இருக்கிற. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா வானப்பிரஸ்தர்கள் ஆயிட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், தபஸ் பண்ணணும், அரண்யத்துல வாசம் பண்ணிக்கிட்டு ஸ்திரீ புருஷன் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் கணவனும் மனைவியும் டச்சு கூட, கிரகஸ்தாசிரமத்துல சம்போகம் ரைட்ஸ் கொடுத்து ரிதவு பாரியாம் கச்சேத் விதிவாக்கியம் சொல்லுது. இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லற தர்மம் ரொம்ப உயர்ந்தது. ஆனா எப்போ ரித்துக்காலம் ராத்திரியில தான் சம்போகம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு, முன்னாடி 5 நாள் பின்னாடி 5 நாள், மென்சஸ்க்கு அப்புறம் முன்னாடி பின்னாடி 5 நாள் விட்டீங்கன்னா என்ன 10 10 ஒரு 3 13 நாள். 13 நாளை வந்து பாத்தீங்கன்னா நிஷேதம் பண்ணிட்டீங்கன்னா மீதி 15 நாளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கு, ரைட்ஸ் கொடுத்துருக்கு. ரிதவு பாரியாம் கச்சேத்துன்னு சாஸ்திரம் சொல்லுது. கண்டிப்பா ரிது காலத்துல சம்போகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அது பிரம்மச்சரியம் தான் அப்படின்னு ரைட்ஸும் கொடுக்குது. இதே கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தம் போகும்போது என்ன சொல்லுதுன்னா, கணவனும் மனைவியும் கூட வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுது. ஏன் சாமி, யாருக்காவது கேள்வி வரணும், ஏன் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேகத்திலிருந்து உங்களுக்கு சுகம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஸ்தூலத்திலேயே நின்றுவோம். மேல் நோக்கி இருக்க சூக்ஷ்ம சுகத்துக்கு மனசு போகவே போகாது. சிம்பிள். இந்த ஆத்ம தத்துவம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா திரஷ்டா மாத்திர தானே, திரஷ்டா திருஷி மாத்திரக. அப்ப தான்ல ஒரு சுகம் கிடைக்கணும் அப்படின்னா தேகத்துல இருந்து சுகம் கிடைக்க ஆரம்பிச்சுன்னா எப்படி தான்ல இருந்து சுகத்தை எடுக்க முடியும்? ரெண்டுமே கிடைக்குமா? இதில் நீங்க சத்தியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. சத்தியத்துவம் கொடுக்க 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 வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களை வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. தான்ல போய் நிக்க முடியாது. அப்போ என்னன்னா வானப்பிரஸ்தம் வரும்போதே என்ன பண்ணிடணும், சம்பந்தம் இல்லாம இருக்கணும். நிறைய சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சுவாமி ஒரு சாப்பாடு மாதிரி சுவாமி, செக்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னா ஒரு ஃபுட் எடுக்கிற மாதிரி, ஒரு காஃபி எடுக்கிற மாதிரி. ஒரு ஃபுட் எடுத்தா வந்து நல்ல தூக்கம் இருக்கும். ராத்திரியில எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் வேணும், டிஃபன் சாப்பிட்டா எனக்கு தூக்கம் வராது. நிறைய பேருக்கு இருக்கு. எனக்கு அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் இருந்தாதான், ஒரு ரசம் சாதமாவது ஒரு மோர் சாதமாவது சாப்பிட்டாதான் ராத்திரியில நிம்மதியாக தூங்க முடியும். அப்ப தூங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல டேஸ்ட் இல்ல, ரசம் சாதம் டேஸ்டா இல்ல ஒரு மோர் சாதம் டேஸ்டா, அதெல்லாம் இல்லை. எனக்கு சாதம் வேணும், சாதம் இருந்தா தூங்கும். ஒரு டைமுக்கு மேல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா நீங்க தனிச்சு படுத்தா தூக்கம் வராது. இந்த பிரம்மச்சரியத்தோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நீண்ட காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கு என்னன்னா தனிச்சு படுக்கிறதுன்றதே முடியாம போயிடும், தனிச்சு இருக்குன்றதே முடியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானம் என்னது, ஆத்ம ஞானம் தனிதான். என்ன ப்ராப்ளம் பாருங்க, ஏக்கமேவ அத்விதீயம். அதுக்கு சாங்கியத்திலயும் யோகத்திலயும் அதேதான், வேதாந்தத்திலயும் அதேதான். அப்ப ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா ஏக்கமேவ அத்விதீயம்னு சொல்லிட்டு நீங்க துவைத்தத்திலேயே இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? கஷ்டம் இல்ல. அப்ப அதுக்காக தான் என்ன பண்ணுது அப்படின்னா வானப்பிரஸ்தம் வரும்போது செப்பரேட் ஆகுங்க. அதுக்கப்புறம் மெதுவா என்ன பண்ணுங்க, சன்னியாசம் எடுத்துக்கிட்டு. அப்ப ப்ரிப்பரேஷன் பாருங்க என்ன அளவு அழகான ப்ரிப்பரேஷன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வீரியம் வந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவனோட சாரம் வீரியம். நல்லா புரிஞ்சுங்க. நம்மளுடைய மொத்த சாரம், இந்த பாடியோட சாரம் எது அப்படின்னா தத் ரேத்தஸ். அந்த ரேத்தஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா, அதனாலதான் அதுக்கு பேர் என்ன பேருன்னா அங்கிரஸ்ன்னு பேர். சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கிரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அங்கத்தோட ரசம் அங்கிரஸ்ன்னு பேர். அங்கத்தோட ரசம் அங்கிரஸ். ஓங்கார உபதேசம் அங்கிரஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதர்வண வேதத்துல பண்ற. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கானாம் ரசக அங்கிரஸ், அங்கானாம் ரசக. அந்த ரேத்தஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாரம். அப்ப நீங்க நானுன்றது என்னது, நீங்க நானுன்னு சொல்லக்கூடிய ஜீவன் அந்த ரேத்தஸ் ஃபார்ம்ல இருக்கான். அவனை தான் நீங்க என்ன பண்றீங்க, கிரியால கொண்டு வரும்போது பிராணாயாமத்தை பண்றீங்க, பாவம் பண்ணும்போது பக்தி பாவம் பண்ணும்போது உபாசனை பண்ணும்போது அந்த ரேத்தஸ் தான் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மெதுவா மெதுவா பிராண ரூபத்தை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது சிவனோட ஐக்கியமாகிறது. ஜீவன் சிவனோட ஐக்கியமாகிறது. அப்ப உபாசனை பண்ணணும் அப்படின்னாவே பேஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னது, பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் இல்லாதவனுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல்ல வந்து ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் கிடைக்காது. சிம்பிள் ஆயிடுச்சா? இதோட இதை வச்சுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் அதிகமா சொல்லுது, டீச்சிங் பண்றதை பத்தி சொல்லுது. நாங்க சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்மச்சரியம் இல்லைன்னா அவன் அடுத்த கிளாஸ்க்கே போக முடியாது, வேஸ்ட் ஆயிடுச்சா, அட்டர் வேஸ்ட் அவன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 39வது சூத்திரம் சொல்லுது, अपरिग्रहस्थैर्ये
ஜென்ம கதந்தா சம்போதः अपरिग्रहस्थैर्ये जन्म कथन्ता संभूतः अपरिग्रहस्थैर्ये अपरिग्रहस्थैर्यம்னு என்ன சுவாமி? பரிகிரகம் அப்படின்னா பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கறதுக்கு பேர் பரிகிரகம். விண்டோ ஷாப்பிங் பண்ணவே பண்ணாதீங்க. போறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்? ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு இதுதான் வாங்கணும், சோப்பு வாங்கணும், அவ்வளவுதான். நேராக போய் சோப்பு இருக்கிற ஏரியாவில் போய் சோப்பு எடுத்துக்கிட்டு, அதுவும் போகும்போதே எனக்கு ஹமாம் வாங்கணும், எனக்கு லக்ஸ் வாங்கணும், எனக்கு மைசூர் சாண்டல் வாங்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஊரில் இருக்கிறவன்லாம் என்ன பண்ணியிருக்கான்? கடை போட்டு உங்களை எப்படியாவது கவர் பண்ணுறதுக்கு தான் எல்லா ஐட்டமும் வச்சுருக்கான். நம்ம சோப்பு வாங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கேன்னு. எனக்கு ஒரு சுவாமி தெரியும். அந்த சுவாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி மார்க்கெட் போவார். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா விண்டோ ஷாப்பிங். யோகத்தில் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஊர் ஃபுல்லாக ஏகப்பட்ட ஐட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருப்பார். எதுக்கு வாங்கினாருன்னே தெரியாது. மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பார். புத்தி வந்து பார்த்தீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுலே ஜீவனம் போயிடும். யோகத்தில் உட்கார முடியுமா, இல்லை வேதாந்தத்தில் உட்கார முடியுமானா 1000 புக்கு வச்சுருக்காரு. ஆனால் ஒரு புக்கு கூட எடுத்து பார்த்தது இல்லை. ஏன்? அப்போ நான் பார்க்குறதுக்கு டைம் இல்லை. 1000 புக்கு வச்சுருக்காரு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு டைம் இல்லை. உட்காந்து ஜபம் பண்ண முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்தி பகிர்முகமாகவே போயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரிகிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவாய்ட் பண்ணணும். யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங் நிரோதோ அபரிகிரகா. ஒருத்தன் யோகத்துல மேல போகணும் அப்படின்னா வாக்கு நிரோதம் பண்ணணும். 2வது ஸ்டெப் என்னது? பொருளை சேர்க்க கூடாது. அதிக பொருளை வீட்டுக்குள்ளார சேர்த்தீங்க அப்படின்னா தொடச்சு உங்க நேரம் அதுலயே போயிடும். அப்போ வந்து எவ்வளோ ஜீரோ மெயின்டெனன்ஸ் இருக்கோ அந்த மெயின்டெனன்ஸ் ஜீரோவா இருந்தா மட்டும்தான் யோகத்துல நீங்க சமாதி வரைக்கும் போக முடியும் சொல்லியிருக்கு. நர்மதா பரிக்கிரமத்துல நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் திங்ஸ் வச்சிருப்போம். கௌப்பீனம் 2 கௌப்பீனம் இருக்கும் மாற்றி கட்டுறதுக்காக. அதையும் எடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா தலையில கட்டிப்போம் காயறதுக்காக. மத்தியானம் குளிக்கணுமே. அப்போ வந்து ஒன்று கட்டிப்போம், ஒரு கௌப்பீனத்தை தலையில கட்டிப்போம், ஒரு ஷால் எடுத்து மேலே போட்டுப்போம். அதுக்கப்புறம் ஒரு டவல் இருக்குல்ல, அந்த டவல் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட். அதுதான் அந்த டவலை காசி டவல் எடுத்து பெல்ட்டாக கட்டிப்போம். இவ்வளோ தான் இருக்கும். ஒரு சின்ன பேக், ஜோல்னா பேக் இருக்கும். அதுலேயும் வந்து சிவ பூஜைக்கு தேவையானது இருக்கும். ஒரு மந்திர புஷ்பம் இருக்கும். இதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நியமம் வச்சிருக்கு. சாதுக்களுக்கு எங்கேயாவது ஸ்நானம் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? கௌப்பீனத்தையோ இல்லை டவலையோ நம்ம வளர்த்துறதுக்காக போட்டிருப்போம். ஒரு தண்டம் வச்சிருப்போம். தண்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஓரமாக வச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு ஏதோ ஒரு புத்தியில் என்ன பண்ணுவோம்? ஒரு 10 ஸ்டெப்பு மூவ் ஆகிடும், கிளம்பிடுவோம். கிளம்புனதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ டவல் விட்டுட்டோமே அப்படின்னு. திரும்ப பார்க்கக்கூடாது, நியமம் வச்சிருக்கு. எதை விட்டமோ விட்டதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல தான் போகணும், பேக்ல போகக்கூடாது, வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு. எவ்வளோ பெரிய விரதம் தெரியுங்களா அது? அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பிராரப்த வசத்தினால் அடுத்து என்ன கிடைக்குதோ அதுதான். நம்ம விட்டதை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப எடுக்கவே கூடாது, வாமிட் பண்ணதை திரும்ப எடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி. அப்போ பரிகிரகம் வந்து பார்த்தீங்கன்னா நர்மதா பரிக்கிரமத்தில் ரொம்ப ஜேன்னு நடக்குங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் இருந்தால் தான் நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், இது இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் தேவையில்லை நம்ம ஜீவனை ஓட்டுறது. நம்ம தான் இழுத்து பிடிச்சி ஏகப்பட்டதை இது பண்ணியிருக்கோம். ப்ரஷ் வச்சுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டினா போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேப்பம் கொடுத்து உழைச்சி ப்ரஷ் பண்ணிக்கிறது. கால்கேட் ப்ரஷ்ஷு, சால்ட் இருக்கா உங்கள் பேஸ்ட்டில் அப்படிலாம் கேள்விலாம் வரவே வராது. ஒரு இடத்து வாஷ் பண்ணி நல்லா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறது. சோப்புலாம் இல்லை, வெறும் மண் எடுத்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி கழுவிட்டு ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது. ஒரு வருஷ காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு போடுறது இல்லை, எண்ணெய் வைக்கிறதுல தலைக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. கிடைச்சா சாப்பாடு. தண்டம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், தண்டம் விட்டு போச்சுன்னா விட்டு போனது, கௌப்பீனம் விட்டு போனால் விட்டு போனது, அடுத்து எங்கேயாவது கிடைக்கிறது தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவு பிரசன்னமாக இருக்கும் தெரியுங்களா மனசு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்துக்களை சேர்க்க என்கேஜ் பண்ணுது மனசில். இதே மனசில் வந்து பார்த்தீங்கன்னா வஸ்துக்களே இல்லாமல் போச்சு அப்படின்னா மனசு ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்பரிக்கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரமாக உங்கள் கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகாது? வெளி வஸ்துக்கள்ல போகாமல் இருக்கணும் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்திலே குபியணும் அப்படின்னா கேட்டை பூட்டணும்னா இல்லையா? வீட்டுக்காரம்மா என்ன பண்ணுவாங்க? ஹவுஸ் ஓனர் அம்மா ராத்திரியில் சாமி பூட்டி வைங்க. என்னத்தை பூட்டி வைக்கிறது? நம்ம போயிடுவோமேங்க. நம்மள யார் பூட்டி வைக்கிறது? தேகத்தில் பூட்டி வைக்க முடியுமா? நம்மள போயிடுவோமே. வீடெல்லாம் இருக்கும், எல்லா வஸ்துக்களும் இருக்கும், நம்ம போயிடுவோம். தெரிய மாட்டேங்குது யாருக்கும். நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா நிறைய வஸ்துக்களை வச்சிருக்கிறதுனால பூட்டி வைக்கணும்னு கவனம் வந்து பார்த்தீங்கன்னா
கண்ணை மூடி உட்கார்ந்தோன்னே எங்கேயாவது லைட்டாக சத்தம் கேட்டோன்னே எவனா திருட வந்துட்டானோ, எவனா எடுத்துட்டு போயிடுவானோ, காம்பவுண்ட் ஏறி குதிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருளெல்லாம் வச்சிருக்கோம் எவனா எடுத்துட்டு போயிடுவானோ, நமக்கு பயம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி வீட்டுக்குள்ளார பூஜை ரூம்ல நம்மளால நிம்மதியாக உட்கார முடியாதுங்க. கேட்டு சத்தம் கேட்டாவே என்ன பண்ணுவோம்? எல்லாத்துக்கும் இருக்கிறதுன்னா பிரத்யட்சமா இருக்கிறது. கேட்டு சத்தம் கேட்டுச்சுனாவே உங்க கான்சென்ட்ரேஷன் என்ன ஆயிடும்? போயிடும். ஏன்? ஏதாவது எடுத்துட்டு போயிடுவானோ, எவனாவது உள்ள வந்துட்டானோ அப்படி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ மெயின்டெனன்ஸ் எவனுக்கு இருக்கோ அவனுக்கு மட்டும்தான் என்ன ஆகும்? இந்த மோட்ச மார்க்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போக முடியும். ஆச்சாரியர் சொல்றார், இதனால சித்தி என்ன சுவாமி கிடைக்கும்? அப்படின்னா ஜென்ம கதந்தா சம்போத, என்னுடைய ஜென்மம் கதந்தா அப்படின்றதுக்கு அர்த்தம் எந்த விதமா இருந்தது அப்படின்றத பத்தின ஞானமானது வந்து பாத்தீங்கன்னா உண்டாகிறது. ஆச்சாரியர் சொல்றார், விருத்திக்காரர் சொல்றாரு என்னன்னு பார்ப்போம். கதம் இத்தியஸ்ய பாவக கதந்தா. கதந்தானா தா போட்டிங்க அப்படின்னாவே உஷ்ணதா, உஷ்ணதா, சீததா, அந்த தா 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 போட்டிங்கன்னா பாவார்த்தே தா, பாவார்த்தம் வந்துடும். அப்ப கதம் இத்தியஸ்ய பாவக, எப்படி இருந்துச்சு அப்படின்றதோட பாவத்துக்கு பேர் தான், தன்மைக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கதந்தா. எப்படி இருந்துச்சு என்னுடைய ஜென்மம் முன்னாடி, அதுதான் இங்க ஆச்சரிய சொல்ற ஜென்மனி கதந்தா. எதை பத்தி? இந்த ஜென்மம் எப்படி இருந்துச்சுன்றத பத்தின விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கதந்தான்னு பேரு. தஸ்யாக சம்போதக, தஸ்யாக பகவச்சனத்தை போட்டார். என்னுடைய கடந்து போன ஜென்மங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்ற ஞானமானது வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும். என்னது? சாட்சாத்காரக, பிரத்யக்ஷமா கண்ணுக்கு முன்னாடி தெரியுமா. ஓங்காரேஸ்வரில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஓங்காரேஸ்வர் என்னைக்காவது போனீங்க அப்படின்னா ஓம் பர்வதம்னு ஒன்று இருக்கு. ஜோதிர்லிங்கம் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு ஒரு 12 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் பர்வதம்ன்றத ஒரு பிரதட்சணம் விடுவோம். அந்த ஓங்கார மாதிரியே அது ஃபார்மில் இருக்கும். நர்மதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மலை, அந்த மலையை சுற்றிக்கிட்டு இப்படி போகும். நடுவில் அந்த ஓம் மாதிரி பர்வதம், அதில் தான் வந்து ஓங்காரேஸ்வர் அப்படின்னு ஜோதிர்லிங்கம் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிங்கம் இருக்கு, பெரிய லிங்கம். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவுரங்கசீப் வந்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு போயிட்டாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரெல்லாம் அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி போய் நின்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முந்தின ஜென்மம் தெரிய ஆரம்பிச்சாங்க. நான் 2 விஷயம் எப்பவுமே சொல்லியிருக்கேன். ஒன்று ஸ்தான விசேஷம், இன்னொன்று என்னோட விசேஷம், வியக்தி விசேஷம். 2 இருக்கு. வியக்தி விசேஷம் சாதனையினால வர்றது, ஸ்தான விசேஷம் அந்த ஸ்தானத்துல யார் வாசம் பண்ணி என்ன பண்ணி வச்சிருக்காங்களோ அதனால உண்டாகுது. அப்ப அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி போய் நின்னோன்னா முன்னாடி ஜென்மத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருமா. அவுரங்கசீப் போய் நின்றுருக்கான், சொல்லியிருக்காங்க இது மாதிரி முந்திர ஜென்மம் தெரியும் அப்படின்னு. போய் நின்னோன்னா பண்ணியா தெரிஞ்சிருக்கு. கோபம் ஆயிட்டான். ஐயோ அப்படின்னு என்ன பண்ணிட்டான், போட்டு உடச்சிட்டு போயிட்டான். இப்போ உடஞ்சது அவன் போட்டு பிரேக் பண்ணதெல்லாம் அந்த சிவலிங்கத்துல அப்படியே இருக்கு, இன்னும் கூட இருக்கு. அப்போ வந்து அதோட பவர் போயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்தான விசேஷம். இதே வந்து ஒருத்தன் அபரிக்கிரகத்துல நல்லா நிலை பெற்றவனா இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகும்? சாட்சாத்காரம் உண்டாகும். எதை பத்தி? ஜென்மனி கதந்தா, ஜென்மம் எப்படி இருந்துச்சுன்னு. எந்தெந்த விஷயத்துல? பூர்வ ஜென்மனி, முந்தின ஜென்மத்துல. கோ அகம், நான் யாரா இருந்தேன், முந்தின ஜென்மத்துல நான் யாரா இருந்தேன். அதுக்கப்புறம் கீதிர்ஷோ அதிஷ்டம், எந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா நான் இருந்தேன். கீதிர்ஷோட எந்த விதமா இருந்தேன், யாரா இருந்தேன், எந்த விதமா இருந்தேன். கிம் காரியம் அகரவம் இது, ஐயோ எனக்கு இப்ப இப்படி நடக்குதே, இதுக்கு நான் முன்னாடி ஜென்மத்துல என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல ஈஸ்வரன் நம்ம கிருஷ்ண பரமாத்மா வந்து யாருக்கு கொடுக்குறா? நம்ம பீஷ்மருக்கு ஒரு திவ்ய சக்ஷு கொடுக்குறேன். திவ்ய சக்ஷு கொடுத்து ஆக்சுவலா வந்து மற்றவங்கள நிறைய பேர் நிறைய காரணம் சொல்றாங்க, ஆனா இதுதான் சரியான காரணம். திவ்ய சக்ஷு கொடுத்த மாத்திரத்துல ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே கர்ம பலன் தானே. அப்ப பீஷ்மர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்பு படுக்கையில படுத்திருக்காருன்னா என்ன அர்த்தம்? கர்ம பலன். அப்ப அந்த கர்ம பலனுக்கு வந்து ஏதோ ஒரு கர்மா நடந்திருக்கணுமே அப்படின்னு கேட்டா பீஷ்மர் கேட்கிறாரு, ஐயோ சாமி நான் வந்து இந்த ஜென்மத்துல யாருக்குமே கெட்டது பண்ணலையே, நான் எதுக்கு அம்பு படுக்கையில படுத்திருக்கேன் அப்படின்னு கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா திவ்ய சக்ஷு கொடுத்து பாரு அப்படின்ற. 100 ஜென்மம் அவர் கடந்து போன 100 ஜென்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தப்பே பண்ணல. ஆனா 101வது ஜென்மத்துல தும்பிய பிடிச்சி முள்ள குத்தி பறக்க விட்டுருக்க, விளையாட்டு சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அம்பு படுக்கையில படுக்க வேண்டி இருந்துச்சு அப்படின்னு பாக்குறாரு.
அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா திவ்ய சக்ஷு. இப்ப நம்ம பார்க்க போறோம் வியாச பாஷ்யத்துல ஒரு ஜைகீஷவ்யர் அப்படின்னு ஒரு மகரிஷியை பத்தி ஆச்சாரியா சொல்ற. நம்ம பார்க்க போறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா சம்யமம் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அபரிக்கிரகத்துல நிலை பெற்றவனுக்கு இதே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சம்ஸ்காரத்தை எடுத்துக்கிட்டு சம்யமம் பண்றோம் அப்படின்னா, நான் இப்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 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 தாட் வருதுன்னு வச்சுங்களேன். இப்ப உட்காந்து பாருங்க, ஒரு தாட் வருது அப்படின்னா ஏதோ அது நல்லதோ கெட்டதோ, எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்பந்தம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போகணும்னு ஒரு தாட் வருது. நான் இது வரைக்கும் போனதும் இல்லை, கேட்டதும் இல்லை, எதுவும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. இது எப்படி வந்துச்சு? திருநெல்லின்னு ஒரு ஊர். எனக்கு திருநெல்லி போகணும், திருநெல்லி போகணும், திருநெல்லி போகணும், திருநெல்லி போகணும்னு ஒரே தாட்டு. 5 வருஷமா தாட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. போன வருஷம் தான் போயிட்டு வந்தோம். அப்ப திருநெல்லி நான் போனதே இல்லை, பிரசித்தமும் இல்லை. திருநெல்லி போகணும், திருநெல்லி போகணும், கிருஷ்ணரை போய் பார்க்கணும், கிருஷ்ணரை போய் பார்க்கணும். என்ன திருநெல்லிக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஒரு தாட்டு வருதுன்னு வச்சுங்க. இதெல்லாம் உங்களுக்கும் எல்லா விதவிதமான தாட்டு வரும் இல்லை? ஒரு சம்ஸ்காரம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே திரும்ப திரும்ப வருது. அதை பண்ணி முடிக்காத வரைக்கும் வந்து வந்துகிட்டே இருக்கு. இப்ப எனக்கு திருநெல்லி போயிட்டு வந்ததுனால அந்த தாட் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்ப நமக்கு கேள்வி வரணும், ஏன் இந்த தாட் வருது அப்படின்னு. ஒரு சம்ஸ்காரம் வரும்போது கண்ணை மூடி பேசாம அந்த தாட்டையே வந்து பாத்தீங்கன்னா சம்யமம் பண்றதுன்னு பேரு. அந்த தாட்டையே தொடர்ந்து தியானம் பண்ணினீங்கன்னா அந்த தாட்டோட மூல காரணம் உங்களுக்கு தெரிய வரும். தாட்டுங்கிறது ஒரு நூல் மாதிரி, அதை பிடிச்சுக்கிட்டே என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா அதோட மூலம் என்ன அப்படின்னு போக முடியும். எத்தனை ஜென்மத்துக்கு முன்னாடி அந்த இம்ப்ரெஸ் கிரியேட் ஆயிருக்கு, எதனால கிரியேட் ஆயிருக்குன்னு பார்க்க முடியும். இதுக்கு பேர் என்ன பேரு? சம்ஸ்காரத்துல சம்யமம் பண்றதுன்னு பேர். மூணாவது பாதத்துல நம்ம பார்க்க போறோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு அந்த சம்யமம்லாம் பண்ண தேவையில்லை, டைரக்டாவே அபரிக்கிரகத்துல நிலை பெற்றான் அப்படின்னா அவன் எப்படி இருந்தான் போன ஜென்மத்துல, எந்த விதமாயிருந்தான், எந்த கருமத்தை பண்ணினான் அப்படின்றத முதல் கொண்டு ஜிகாசாயாம் சர்வம் அனேன யோகின சம்யக்கு நியாயத்தை இத்தியர்த்தக. அவனுக்கு என்ன ஆகும்? உள்ளுக்குள்ளார ஒரு நமக்குள்ளாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிக்ஞாசா இருக்குல்ல, நான் எப்படி இருந்தேன், நான் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருந்தேன், நான் எந்த விதம் கர்மங்கள்லாம் பண்ணினேன், இதை பத்தியெல்லாம் தெரியணும் அப்படின்னா அந்த ஜிக்ஞாசா சர்வம் அனேன யோகினா. இந்த யோகிக்கு, எந்த யோகி? அபரிக்கிரகத்துல நிலை பெற்ற யோகிக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்யக்கு நியாயத்தே இத்தியர்த்தக, நன்றாக அறியப்படுவதாக இருக்கிறது. மெயின்டெனன்ஸ் 0 ஆக்கணும். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எந்த பொருளும் வேணாம், ஒன்றும் வேணாம், பேசாம இருக்கணும் அப்படின்னு இருக்கணும். அப்ப மெதுவா இது சித்தி ஆகும். சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு ரொம்ப முக்கியமானது வர 40வது சூத்திரம். சௌச்சாத் ஒரு லைன் இருக்கே அவதாரிக்க. இத்தம் யம சித்திர் அபிதாய. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா யமத்தோட சித்தியெல்லாம் சொல்லிட்டு அதுனா நியம சித்திகி கிரமேண அபிதாசியதி. நியமத்தை பத்தின சித்திகள் இருக்குல்ல, நியமத்தை அனுஷ்டானம் பண்றதுனால என்ன பலன் கிடைக்கும், அதை ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறார். 40வது சூத்திரம் வந்துருங்க. சௌச்சாத் ஸ்வாங்க ஜுகுப்சா பரைரசம் சர்கஹ. சௌச்சாத் ஸ்வாங்க ஜுகுப்சா பரைரசம் சர்கஹ. சௌச்சாத் ஸ்வாங்க ஜுகுப்சா பரைரசம் சர்கஹ. சௌச்சாத் சுத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, சுவாமி இந்த சூத்திரத்துக்கும் முந்தின சூத்திரத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னா, பிரம்மச்சரிய சூத்திரத்தோட பிரம்மச்சரிய சித்தி ஒருத்தருக்கு உண்டாகணும் அப்படின்னா இந்த சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சௌச்சத்தை வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்ணி அதுல நிலை பெறுகின்றானோ, ஸ்வாங்க ஜுகுப்சா முதல்ல என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என் சரீரத்து மேல என்னோட அங்கத்துக்கு மேல என்ன உண்டாகும்? ஜுகுப்சான்றதுக்கு அர்த்தம் வெறுப்பு. ஜுகுப்சான்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிந்தனை. ஐயோ சனிய சனிய சனி, இது தொலைஞ்சா போதுமே பகவான், இது ஒரே நாறுதே அப்படின்னு தன்னுடைய தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன உண்டாகும்? தன்னோட தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறுப்பு உண்டாகும், ரொம்ப வெறுப்பு உண்டாகும். ஜுகுப்சா அப்படின்றதுக்கு அர்த்தம் நிந்தனை, வெறுப்பு, ரெண்டுத்துக்கும் மீனிங் இருக்கு. அதுக்கப்புறம் சரி என் தேகத்திலேயே எனக்கு தெரியுது
டாய்லெட் போயிட்டு வந்தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 3 நான் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கேன். செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி எனக்கு வந்து இது வருது. நான் இப்போ தான் கெமிக்கல்லாம் போட்டு அதெல்லாம் சரி பண்ணி வச்சுருக்கேன். யாராவது ஒருத்தர் போயிட்டு வந்தால் கூட யூரின் போயிட்டு வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா பேட் ஸ்மெல். நான் போனாவே பேட் ஸ்மெல். நம்ம என்ன ஃபுட் எடுக்கிறோம் என்ன பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி. எவ்வளோ ஃபினாயில் தான் ஊற்றுறது, எனக்கு வெறுப்பாக இருக்குது. சனியை ஃபினாயிலை ஊற்றி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபினாயிலை ஊற்றுறது. ஏன் யூரினே என்னால் சகிக்க முடியல. உங்கள் யூரின் பிளாடர் எங்கே இருக்குது, உள்ளே தானே இருக்குது, சுமந்துக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். சரி, ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா யூரின் பட்டுருச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கையை பவித்திரன்னு கொண்டு வர முடியுமா? ஏன் யூரின் தானே, ஏன் என்னோட கை தானே, என்னோட யூரின்ல தானே பட்டுச்சுன்னு அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையை வாஷ் பண்ணி வாயை கொப்பளிச்சு வரணும். வாய் கொப்பளிச்சாதான், சில சமயம் வாய் கொப்பளிக்கல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஏதோ தப்பாக ஏதோ பண்ணுற மாதிரி ஃபீல். காலில் ஜலத்தை விட்டு வரணும். காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜலத்தை விட்டு காலை வாஷ் பண்ணிக்கிட்டு வாயை கொப்பளிச்சுக்கிட்டு. ஏன் யூரினை வந்து உள்ளேயே வச்சிருக்கியா, வெளியில விட்டதுக்கு எதுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிக்கிட்டு அலையிற? யோசிச்சு பாருங்க, வெளியில விட்டதுக்கு வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். யோ, உள்ள வச்சிருக்கிறதுக்கு என்ன பண்ண போற நீ? யோசிச்சு பாருங்க. சனியா, ஐயோ, இந்த உள்ளேயா தான் இருக்கு. ஆமா, அப்ப உள்ள இருக்கிறதுல இருந்து ஸ்வெட்டிங் ஆகுது இல்ல, அப்ப உள்ள இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல ஸ்மெல், சாண்டல்வுட் ஸ்மெல் இருக்குல்ல, நல்லா இருக்கு. யாரும் சாண்டல்வுட் சோப்பெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. எக்ஸாம்பிள் சொல்றதெல்லாம் என்னது, திருஷ்டாந்தம் ஏகபக்ஷம். திருஷ்டாந்தம் சொன்னா திருஷ்டாந்தத்தோட நிப்பாட்டுங்க. யாரோ வரும்போதெல்லாம் இப்போ சாண்டல்வுட் சோப்பு சாமிக்கு பிடிக்குன்னு வாங்கிட்டு வராங்க. இன்னைக்கு கூட ஒரு அம்மா வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னதான் சாண்டல்வுட் சோப் போட்டு போட்டு தேய்ச்சி குளிச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சாண்டல்வுட்டாவா மாறுது? யோசிச்சு பாருங்க, நாறுது. ஸ்வெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தனம்லாம் வராது, உள்ள இருந்து பன்னீர்லாம் வராது. என்ன வருது? ஸ்மெல்லு தான். அப்போ தேய்ச்சி தேய்ச்சி குளிக்க 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 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உள்ளார வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐயோ இந்த தேகம் இப்படிதான் அப்படின்னு ஒரு வெறுப்பு வந்து பாத்தீங்கன்னா வருது. சரி, இந்த வெறுப்பு வந்ததுக்கு பிறகு நம்ம இன்னொருத்தரோட தேகத்தை பார்க்கணும். அழகா இருக்கல, சூப்பரா இருக்கல அந்த பொண்ணு, நல்லா இருக்குல்ல அந்த ஆன்டி, நல்லா இருக்கே, சௌந்தரியமா இருக்கு. என்ன சௌந்தரியம்? மண்ணாங்கட்டி புண்ணாக்கு. என்னது? இதே தானே, இதே ஃப்ளஷ் தானேங்க, இந்த ஃப்ளஷ் தானே. ஃப்ளஷ் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்காவது வந்து பார்த்தீங்கன்னா காசி போனீங்கன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காசி போகணும். நம்ம சாதகர்கள்லாம் சில இடங்களுக்குலாம் போகணும். போனீங்கன்னா மணிகர்ணிகா காட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போனால் எரியும். போனால் எரியும் போது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்து பார்க்கணும். நான் ஒரு வாட்டி போயிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஜபம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பண்ணி ரொம்ப வீரியம். நான் நல்லா உட்காந்து ஆசனத்துக்கு ஒரு 10-10:30 மணி போல் போய் உட்காந்தாச்சு. நைட்டு போனோன்னே ஒரு நல்ல ஒரு சௌந்தரியமான ஸ்திரியை கொண்டு வந்தாங்க. ஒரு மிடில் ஏஜ், ஒரு 50 வயசு இருக்கும், 45-50 வயசு இருக்கும். நல்ல குடும்பம் கொண்டு வந்து அந்த சிதையில வச்சாங்க. வச்ச மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி பற்ற வச்சாச்சு. பற்ற வச்சோன்னே நான் வந்து 10 அடி தூரத்துல இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்கின், ஒயிட் ஸ்கின் வந்து கோதுமை கலர் ஸ்கின். இந்த தீ வச்சோன்னே என்ன ஆச்சு தெரியுங்களா? இந்த பிளாஸ்டிக் ஷீட்ல வந்து தீ வச்சா என்ன ஆகும்? சர் பத்திக்கிட்டு போகும்ல, அது மாதிரி அந்த மேல இருக்கிற தொச்சர்மை இருக்குல்ல, அந்த தொக்கு மேல இருக்கிற ஸ்கின் அழகுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, இந்த அழகான ஸ்கின் என்னாச்சு, இப்படி வச்சோன்னு அந்த பிளாஸ்டிக் ஷீட் வந்து உருகி மெல்ட் ஆகி சர்ன்னு போன மாதிரி மேல இருக்கிறதெல்லாம் அப்படியே போச்சு. ஒரு பலூன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சா எப்படி இருக்குமா, மேல எவ்வளவு ஸ்கின் இருக்கோ அது மாதிரிதான் மெலிசு. வச்ச மாத்திரத்துல வெள்ளையா போச்சு. சௌந்தர்யம் எல்லாம் டக்குன்னு போச்சுங்க. அப்படியே முகத்துல இருக்கிறதெல்லாம் அப்படியே போச்சு, வெள்ளை ஆகி அந்த ஃப்ளஷ் தெரிய ஆரம்பிச்சுது. ஐயோ, இதைதானா சௌந்தரியம் சொல்றோம், இதைதானா சௌந்தரியம் சொல்றோம். இதுல யோக வாசிஷ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராணி, அந்த ராணி பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளவரசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோகத்துல அலையிறான். ராணி வந்து சௌந்தரியம், ரொம்ப சௌந்தரியம். மோகத்துல அலையும் போது ராணி வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஞானி புருஷன், நல்ல யோகி ஞானி. இவனுக்கு எவ்வளவோ சொல்லி பார்க்கறா, ஒன்றும் புரியல. சரி, ஒரு வாரம் கழிச்சு வா, நீ என்ன தானே ஆசைப்படுற, ஒரு வாரம் கழிச்சு வா அப்படின்னு சொல்றா. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு இந்த இளவரசன் போறான். போற பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா எலும்பும் தோலுமா அந்த ராணி வந்து பாத்தீங்கன்னா எலும்பும் தோலுமா நிக்கிறா. ஒரு 4 டப்பால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 டப்பா இருக்கு, பெரிய பெரிய டப்பால வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. என்ன இப்படி ஆயிட்டீங்க, நீ சௌந்தரியத்தை தானே கேட்ட, இந்த சௌந்தரியம் நீ டப்பால புடிச்சு வச்சிருக்க பாரு அப்படின்னு. டிசென்ட்ரி ஆச்சு.
10 நாளுக்கு டிசென்ட்ரி மருந்தை சாப்பிட்டாங்க. டிசென்ட்ரி ஆக 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 ஃப்ளஷ் எல்லாம் என்ன ஆகி போச்சு. ஆயுர்வேதத்தை ஒன்று சொல்லுவாங்க, என்னன்னு கேட்டினா மலம் கட்டுனா உடல் கட்டும்னு சொல்லுவாங்க. ஆயுர்வேதத்தில் என்னது? மலம் கட்டுனா உடல் கட்டும். மலம் வந்து பார்த்தீங்கன்னா டிசென்ட்ரி ஆகிட்டு இருந்துச்சுன்னா உடம்பு தேராது, லீன் ஆகிடும். அப்போ மலம் போகிறது நின்றுச்சுன்னா உடம்பு. அப்போ நம்ம கேள்வி வருது, ஃப்ளஷ்ன்றது என்னது? மலம் தான். இந்த ராணி என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, டிசென்ட்ரி போனதெல்லாம் பாட்டிலில் பிடிச்சி வச்சிருக்காங்க. கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்குல்ல, இதான் உண்மை. டிசென்ட்ரி போனதெல்லாம் பாட்டில், நீ சௌந்தரியன்னு கேட்டியே, இதான் பிடிச்சி வச்சிருக்கேன் எடுத்துட்டு போன்றாங்க. அவனுக்கு அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதம் வந்துச்சு. ஐயோ, அப்போ ஃப்ளஷ்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மலம்தான். மலம் கட்டுனா ஃப்ளஷ் உண்டா, மலம் கட்டலைன்னா ஃப்ளஷ் உண்டாகாது. இந்த ஃப்ளஷ்ஷையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்குது, பெண்ணிட்ட 2 மார்க்கமாக ஸ்தனமாக இருக்குது. இதை பார்த்துட்டு வந்து இவங்க சொல்கிறாங்க, என்னென்ன சித்தர்கள் பாடுறாங்க, கறந்த இடத்தை காணுதே கள்ள மனம். இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரியை பார்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சுதான் பார்க்குது. நல்லா இருக்குல்ல, சௌக்கியமா இருக்குல்ல, முட்டாளே அதில் தான் நீயும் பால் குடிச்சிருக்க, இந்த உலகமே அதில் தான் பால் குடிச்சிக்கிட்டு இருக்கு. அதில் என்ன ஸ்பெஷலாக இருக்கும்? ஒரு மாட்டு கண்ணுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா பால் குடிக்கிறது புதுசாக நீ அங்கே என்ன பார்த்துருவ? ஃப்ளஷ் தானே, வெறும் ஃப்ளஷ் தானே. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கும்போதே திருட்டுத்தனமாக பார்க்குது இந்த மனசு. யாராவது ஸ்திரீகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போனால் மார்பு எப்படி இருக்குது, ஸ்தனம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கே, நல்ல சைஸாக இருக்கே, என்ன இருக்கும்? அமிர்தமாக இருக்குது அங்கே. நீ பால் குடிச்ச அதே இடம் தான் அது. கறந்த இடத்தை காணுதே கள்ள மனம், பிறந்த இடத்தை நோக்குதே பேதை மட நெஞ்சம். ஐயோ, இந்த யோனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த யோனியா? யோனிக்குள்ளார போகிறதுக்காக வந்து யோனியை பார்க்கறது. யாரெல்லாம் யோனியை ஆசைப்பட்டானோ அவன் யோனிக்குள்ளாரையே போயிடுவான். எவனெல்லாம் யோனியை ஆசைப்பட்டானோ அவன் யோனிக்குள்ளாரையே போவான், கர்ப்பப்பையை அடைவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோனியா, ஐயோ மூத்திரஸ்தானம் தானே அது, மூத்திரஸ்தானம் தானேங்க. இந்த யோனியவா வந்து பார்த்தீங்கன்னா சுகம் நினைச்சேன் நான். இந்த யோனியா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுகம் தரப்போகுது, இந்த யோனியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மோட்சத்தை கொடுக்க போகுது அப்படின்னு ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஜனனேந்திரியமே எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிங்கமா ஃபீல் ஆகுது அப்படின்னா, அதை தொட்டாவே நான் வாஷ் பண்றேன் அப்படின்னா, இன்னொருத்தரோட யோனியை வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் எப்படி சௌந்தரியமா நினைக்க முடியும், சுகம் தர்றதா எப்படி நினைக்க முடியும்? பாரு, மலத்வாரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யோனி துவாரத்துக்கும் எவ்வளவு தூரம் வித்தியாசம், எவ்வளவு தூரம் வித்தியாசம் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலமும் மூத்திரத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா நினைச்சுக்கிட்டு இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கு, அதுலயே சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப விவேகம் வந்தவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அசுத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுத்தம்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். மல்லிகைப்பூவையும் சென்ட்டையும் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோகத்தினால வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து எவன் ஒருத்தன் சுத்தத்தை ஒழுங்கா அனுஷ்டானம் பண்ண ஆரம்பிக்கிறான், நம்ம தேகத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே மோந்து பார்த்துக்கணும், ஸ்மெல் பண்ணி பார்க்கணும். இதுதான் இந்த பஞ்சபூத்தங்களாலான அன்னமயமா இருக்கிற தேகம்தான். ஐஸ்வர்யா ராய்க்கு மட்டும் என்ன சந்தனமா இருக்க போது உடம்புக்குள்ளார, நான் அடிக்கடி வார்த்தை கேட்டுக்கிறது தான். ஐஸ்வர்யா ராய்க்கு மட்டும் என்ன சந்தனமும் வந்து பன்னீருமா வந்து யூரின் பாஸ் பண்ணா வந்து பன்னீரா வரப்போகுது, மலம் போனா வந்து பார்த்தீங்கன்னா சந்தனமா வரப்போகுது. என்னோட பாடியில என்னெல்லாம் குறை இருக்கோ இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லா தான், வேற எதுவும் இல்லை. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சி குளிச்சு ஒருத்தன் இந்த சரீரம் இப்படித்தான் அப்படின்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, இதுல ஒரு வெறுப்பு வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, பிறர் தேகத்திலையும் இதேதான் டிட்டோ அப்படின்னா பக்கத்துல போவானா? போக மாட்டான். இன்னொருத்தரோட தேகத்தை தொடுவானா? தொட மாட்டான். பரைர் அசம்சர்கா, பிறரோட தேகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா சம்சர்க்கம் உண்டாகவே உண்டாகாது அப்படின்னு சூத்திரம் சொல்லி முடியுது. இன்னைக்கு போதும், நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். இதெல்லாம் எங்க இருந்து இம்போர்ட் பண்ணதுன்னு பாக்குறீங்களா? எல்லாம் நம்ம ராமர் தான், நம்ம ஹீரோ அவர் தானே. ராமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றத்தை பற்றியும் பேசுவார். பேசுகிறத பார்த்தீங்கன்னா யோக வாசிஷ்டம் படிக்கணும். யோக வாசிஷ்டம் படித்தா டீட்டெயிலாக எல்லாம் பேசுவாங்க. சாதுக்கள் பேசுனா இதுதான் பேசுவாங்க.
ஒருத்தனுக்கு பார்க்கும் போதே தோஷம் தெரியணும். ஒன்றுத்துல இருக்கு, ஒன்று வருது அப்படின்னும் போதே தோஷம் தெரியணும். தோஷம் தெரிஞ்சதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை எடுக்க மாட்டேன், ஸ்வீகாரம் பண்ண மாட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் தோஷ திருஷ்டியா முகு திரும்ப 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 தோஷம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியம் ஆனந்தமா இருக்கு, ஒன்றும் தேவையில்லை, ஃப்ரீயா இருக்கலாம். சரி, இதுல சாந்தோக்கியத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மச்சரியத்தை பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா சாந்தோக்கிய உபனிஷத்து ரொம்ப முக்கியமானது. 7, 6, 10, 8 லாஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கிய உபனிஷத்துல இது சுவாமி இதெல்லாம் உபனிஷத்துல இருக்காரு. லிந்துமா அபிகாம் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. என்னது பேர்? என்னது? லிந்துமா அபிகாம் அப்படின்னு பிரார்த்தனை. என்னை இந்த யோனியிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக, இந்த யோனியிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு சாந்தோக்கியம் முடியுது. சாந்தோக்கியம் முடியறதே எப்படிதான் முடியுது? எவன் யோனிக்குள் கவனம் வைக்கிறானோ அவன் யோனிக்குள் செல்வான், பிறப்பான். எவன் யோனியில இருந்து பாத்தீங்கன்னா கவனம் ஃபுல்லா போயிடுதோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியத்துல நிக்கிறானோ அவன் திரும்பவும் அவனுக்கு பிறப்பானது உண்டாவதில்லை. அதுக்கு என்ன பண்ணணும்? தோஷம் பார்க்கணும். என்ன தோஷம் பார்க்கணும்? சுத்தம் பண்ணணும். சுத்தத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்னங்க மலமும் மூத்திரம் தானேங்க, மனம் மூத்திரம் வியர்வை, ஃப்ளஷ்ஷு. இந்த ஸ்கின்னு கொஞ்சம் கீறினா என்ன ஆகுது? இந்த ஸ்கின் போச்சு அப்படின்னாவே ஒண்ணுமே இல்லைங்க. இதை எடுத்து வச்சுக்க முடியுமா? நீங்க யாராவது ஹாஸ்பிட்டல் போங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும். இந்த முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு பார்க்கணும். ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ கோரமா இருக்கும். அந்த மேல இருக்க ஸ்கின்னு போச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க, சௌந்தரியம்னு ஒன்று இல்லவே இல்லை, வெறும் மலம் மூத்திரம் தான், வெறும் ஃப்ளஷ். இதை போயா வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிக்கலாம், இது பண்ணிக்கலாம், ஆஹா ஆலிங்கனம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறோம். ஒன்றும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா 100% இன்னொருத்தரோட தேகத்தில் வைராக்கியம் உண்டாகும். ஏன் தேகத்தில் உண்டாகணும்? மற்றவங்க தேகத்துலையும் உண்டாகணும். அப்போ தான் ஃபோக்கஸ் வந்து என்ன பண்ணும்? உள்முகமாக திரும்பணும். இல்லைன்னா தேகத்தை ரட்சணை பண்ணிக்கிட்டு சாமி இதை சாப்பிடுங்க, சாமி அதை சாப்பிடுங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், சாமி இந்த பீட்ரூட் ஜூஸ் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா முகத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கிறதெல்லாம் போயிடும் சாமி, சனியா இந்த தேகமே போயிடும். பீட்ரூட் ஜூஸ் சாப்பிட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளையா என்ன பண்ண போகிறேன் நான்? இதெல்லாம் குளோவா என்ன பண்ண போகிறேன்? யோசிச்சு பாருங்க. ஏதோ ஆயிருப்போதா, மோட்சம் கிடச்சிருப்போதா எனக்கு? நல்ல பாதாம் பிஸ்தாவும் சாப்பிட்டு உடம்ப வந்து குண்டா வச்சுருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஆயிருப்போதா? எவ்வளோ நாள் வச்சுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. கொரோனாவில் நிறைய பேர் போயிட்டாங்க. நல்லா ஹெல்த்தியாக இருந்தவங்களாம் கொரோனாவில் போயிட்டாங்க. ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருந்தவங்க, ஒரு ப்ராப்ளம் இல்லாதவங்களாம் போயிட்டாங்க. அப்போ இந்த சனியனையா பாதுகாக்கிறதுக்காக நம்ம பண்ண போகிறோம். அப்போ இந்த வைராக்கியம் வரணும் இல்லை? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சௌச்சம் என்ன பண்ணும்? சௌச்சம் வைராக்கியத்தை கொடுக்கும், சௌச்சம் பிரம்மச்சரியத்தை கொடுக்கும். இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான. சரி, ஓகே. நாராயண பிரதிபக்ஷ பாவனை, யதார்த்த பிரதிபக்ஷ பாவனை, யதார்த்த பிரதிபக்ஷ பாவனை.